जी प्रणाम माता जी। वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपस्तथा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्फुरेति परितं श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. சோ நேத்து பாத்ததுல பாகவதம் என்ன ஞாபகம் இருக்கு? हरे कृष्णा। மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அகிலா மாதாஜி ஸ்டார்ட் பண்ணீங்க, சொல்லுங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் விடியளிக்கும் தந்தை வந்து பகவான் தான் அப்படின்னு சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தூய சொல்லுங்க பக்தர்கள் வழிபாடு நின்று விடுவதில்லை, அது நிக்கவே நிக்காது. ஜடவுலகத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிட்டா கூட பக்தி மண்டு முக்திக்கு பிறகு தொடரும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால பகவானின் சேவையில பேராசை வேண்டும், பகவானோட சேவையில வந்து நமக்கு பேராசை வேணும் சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சிறைச்சாலை என்பது 3 வகைப்படும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொர்க்கம், பிரம்மலோகம், வைகுண்ட லோகம் 3 வகை சிறைச்சாலை. சொச்சோ மாதாஜி, என்ன நீங்க ஒரே அடியா இப்படி சொல்லிட்டீங்க? வைகுண்ட லோகம் எப்படி சிறைச்சாலை ஆகும்? வைகுண்ட லோகம் தான் இந்த சிறையில இருந்து விடுபட்டு நம்ம இருக்க வேண்டிய நம்மளுடைய உண்மையான இடம். கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. வைகுண்டம் எல்லாம் சிறைச்சாலை எல்லாம் கிடையாது. வைகுண்டம் தான் முக்தி அடைஞ்சு நாம் இருக்க வேண்டிய ஒரே இடம். ஜீவராசிகளுக்கான ஸ்வரூப நிலை வந்து வைகுண்டத்துல இருக்கிறது தான். இந்த பௌதிக உலகம் தான் சிறைச்சாலை. சிறைச்சாலை என்றது 3 வகைப்படும். இது என்ன நம்ம அது 3 வகை அப்படின்னா, இப்ப இங்க இந்த பௌதிக உலகத்துல ஒரு சிறைச்சாலையில ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு 3 பிரிவு வச்சிருப்பாங்க. ஒரே சிறைக்குள்ளேயே 3 பிரிவு இருக்கும். அந்த மாதிரி 7, 14 லோகங்கள் 3 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. மேல் உலகங்கள், மத்திய லோகங்கள், கீழே இருக்கிற லோகங்கள் அப்படின்னு 3 பிரிவு. சோ அதுதான் 3 பிரிவே தவிர வைகுண்டம் கிடையாது. சாரி வேண்டாம், ஆனா கரெக்டா புரிஞ்சுக்கோங்க என்ன தத்துவம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இதை கேட்கறது. இந்த ஃபீட்பேக் எதுக்கு, நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கன்னு கேட்கறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா ஒரு விஷயத்தையாவது நம்ம சரியான முறையில புரிஞ்சிருக்கோமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இதை வந்து நான் வந்து கேட்கறது. சிவமலர் மாதாஜி. விபஷித்தன்னா தூய பக்தர்கள்னு அர்த்தம் மாதாஜி. அப்படின்னா
பகவானை பற்றிய அறிவில் பூரண அறிவு படைத்தவர்கள் அப்படிங்கிறது தான் அதனோட பொருள். நிர்விசேஷ தானே மாதாஜி நீங்க சொன்னது? நிர்விசேஷவா? விபஷித. விபஷிஷ. ஓகே மாதா. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் அத்தியாயம் 10 பதம் 41. சத்வம் ரஜஸ்தம இதி திஸ்ரக சுர நிருநரா நாரகாஹ தத்ராபி ஏகைசோ ராஜன் வித்யந்தே கதயஸ்த்ருதா யதைகை ததோ யதைகை கதரோ அன்யாபியாம் ஸ்வபாவ உபஹன்யதே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு: சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ் என்னும் ஜட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு ஜீவராசிகள் உள்ளனர். இவர்கள் தேவர்கள் என்றும் மனிதர்கள் என்றும் மற்றும் நரக வாழ்வில் உள்ள ஜீவராசிகள் என்றும் அறியப்படுகின்றனர். ஓ ராஜனே, இயற்கையின் ஒரு குறிப்பிட்ட குணமும் கூட மற்ற இரண்டுடனும் கலந்திருப்பதால் அது 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக ஒவ்வொரு வகையான ஜீவராசியும் மற்ற குணங்களால் வசீகரிக்கப்பட்டு அவற்றின் சுபாவங்களையும் கூட பெறுகிறான். பகவத்கீதையில இந்த 3 குணங்களை பத்தி பகவான் ஓரளவுக்கு விரிவா பேசுறார். ஜட இயற்கையின் முக்குணங்கள் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் 14 நினைக்கிறேன். அந்த அத்தியாயத்துல பகவான் விரிவா பேசுறார். சோ நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, பலவிதமான ஜீவராசிகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த எல்லா ஜீவராசிகளும் இந்த 3 குணங்களுடைய கலவையில தான் இருக்காங்க. தேவர்கள் ஓரளவுக்கு சத்துவ குணத்துல இருக்காங்க, மனிதர்கள் ரஜோகுணம் இருக்காங்க, விலங்குகள் தமோகுணம், பொதுவா கேட்டகரி. ஆனா மனிதர்கள்லயே சத்துவ குணத்துல இருக்கிறவங்க இருக்காங்க, தமோ குணத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி தேவர்கள் சத்துவ குணத்திலையும் மனிதர்கள் ரஜோ குணத்திலையும் கீழான விலங்குகள் தமோ குணத்திலையும் இருக்கிறதா சொல்லப்படுது. விலங்குகள் தாவரங்கள் எல்லாம் தமோ குணத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ சத்துவ குணத்துல இருக்கிற மரங்கள் இருக்காங்க, ரஜோ குணத்துல இருக்கிற மரங்கள் இருக்காங்க, தமோ குணத்துல இருக்கிற மரங்கள் இருக்காங்க. விலங்குகள்லயும் சத்துவ குணத்துல பசு இருக்கு, ரஜோ குணத்துல சிங்கம் மாதிரி விலங்குகள் ரஜோ குணத்திலையும், கரடி மாதிரி மிருகங்கள் தமோ குணத்திலையும் இருக்கிறதா பிரிக்கப்பட்டு. ஆனா இன் ஜெனரல் கேட்டகரியில விலங்குகள் தமோ குணத்துல இருக்கிறதா, விலங்குகள் தாவரங்கள்லாம் தமோ குணத்துல இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. பொருளுரை பத்மா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. வாசிக்கிற மாதாஜி. பிரணாம். பொருளுரை: ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு குறிப்பிட்ட இயற்கை குணத்தால் ஆளப்படுகிறான். ஆனால் அதே சமயம் மற்ற 2 குணங்களாலும் ஈர்க்கப்படும் சந்தர்ப்பமும் இருக்கவே செய்கிறது. பொதுவாக பௌதிக சிறைவாசத்துள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ரஜோகுணத்தால் ஆளப்படுபவே ஆகும். ஏனெனில் அவற்றில் ஒவ்வொன்றும் தனது தனிப்பட்ட ஆசையை நிறைவேற்றி கொள்ள ஜட இயற்கையை அடக்கி ஆள முயல்வதே இதற்கு காரணம். ஆனால் ரஜோகுணத்தின் ஆதிக்கம் இருந்தாலும் தொடர்பின் காரணமாக இயற்கையின் மற்ற குணங்களால் கவரப்படும் சந்தர்ப்பம் எப்பொழுதும் உண்டு. நல்ல சகவாசத்தில் இருப்பவனால் சத்துவகுணத்தை விருத்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் தீய சகவாசத்தில் உள்ளவன் தமோ குணத்தை விருத்தி செய்து கொள்ள கூடும். எதுவும் மாறுதலே இல்லாமல் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒருவன் தனது சுபாவத்தை நல்ல அல்லது தீய உறவால் மாற்றிக்கொள்ள முடியும். பகவானின் பக்தர்களுக்கு தொண்டு செய்வதே மிகச்சிறந்த சத்சங்கம் ஆகும். தூய பகவத் பக்தர்களின் கருணையால் அத்தகைய சத்சங்கத்தின் மூலமாக ஒருவரால் மிக உயர்ந்த தகுதி பெற்ற மனிதனாக மாற முடியும். பகவானின் தூய பக்தர்களின் சகவாசத்தால் ஸ்ரீல நாரத முனி மிகச்சிறந்த பகவத் பக்தரானதை நாம் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். பிறப்பால் அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாவார். அவருக்கு தமது தந்தையை பற்றிய தகவலும் தெரியாது, கல்லூரி படிப்பும் கிடையாது. ஆனால் பக்தர்களின் கூட்டுறவாலும் அவர்கள் அருந்திய உணவின் மீதத்தை உண்டதாலும் பக்தர்களின் தெய்வீக குணங்களை அவர் படிப்படியாக விருத்தி செய்து கொண்டார். இத்தகைய சகவாசத்தால் பகவானின் உன்னதமான பெருமைகளை பற்றி பாடுவதற்கும் செவியுறுவதற்குமான அவரது சுவை உயர்வடைந்தது. பகவானின் பெருமைகள் அவரிலிருந்து வேறானவை அல்ல என்பதால் பகவானை பிரதிநிதிக்கும் ஓசையின் வாயிலாக பகவானின் நேரடியான சகவாசத்தை அவர் பெற்றார். அதே போலவே அஜாமிளனை பற்றிய கதையும் 6ஆம் கண்டத்தில் அஜாமிளனை பற்றிய கதையும் இருக்கிறது. ஒரு பிராமணரின் மகனாக இருந்த அவர் பிராமணர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் முறையாக பயிற்றுவிக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தார். இருந்தும் ஒரு விலை மகளுடன் அவர் தீய தொடர்பு கொண்டதால் சண்டாளினியின் இழிவான அந்தஸ்துக்கு தாழ்த்தப்பட்டார்.
ஆகவே முக்திக்குரிய வாயிலை திறப்பதற்காக பாகவதம் எப்பொழுதும் மகாத்மாக்களின் மகத் சகவாசத்தை சிபாரிசு செய்கிறது. ஜடமுலகை அடக்கி ஆள்வதில் ஈடுபட்டோர்களோடு சகவாசம் கொள்வது நரகத்தின் மிகவும் இருண்ட பிரதேசனுள் நுழைவதற்கு ஒப்பாகும். மகாத்மாவின் சகவாசத்தினால் தன்னை உயர்த்தி கொள்ள ஒருவன் முயற்சிக்க வேண்டும். இதுவே பூரண வாழ்விக்குரிய வழியாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரபுபாத் நீங்க என்ன சொல்றாரு, குணங்களை விருத்தி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. விருத்தி ஆகுறதுன்னா என்ன, ஒண்ணு வந்து பெருகிறது, வளர்றதுன்னு அர்த்தம் இல்லையா? நமக்கு ரஜோகுணம் இருந்தது அப்படின்னா, சத்துவகுணத்துல இருக்கிறவங்களோட நம்ம தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னா, அந்த சத்துவகுணம் இந்த ரஜோகுணமானது குறைஞ்சு நமக்கு சத்துவகுணம் விருத்தி ஆகும். சோ அல்லது நம்ம வந்து தமோ குணத்தை போய் விருத்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களோட போய் சேர்ந்து தமோ குணத்தை விருத்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க என்ன ஆகும்? ஒரு உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஒரு நண்பர், நெருக்கமான ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஃப்ரெண்டு நமக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கார், ரொம்ப நமக்கு நல்லது சொல்ற மாதிரி இருக்கார். அவர் வந்து அவருடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது சில சமயங்கள்ல தவறானதா கூட இருக்கலாம். ஆனா அவருடைய சகவாசம் காரணமா நாம அந்த தவறான நடவடிக்கைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். இது உலகத்துல இருக்கிற ஒரு விஷயம். யார் கூட நமக்கு தொடர்பு இருக்கோ அந்த நபர் என்ன மாதிரி காரியங்கள் செய்யறாரோ அந்த காரியங்கள்ல நாமும் நம்மளை அறியாமலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் வந்து நீங்க எப்ப வேணா பாருங்க, ஒரு காலேஜ் போற +2 ஸ்கூல் போற வரைக்கும் நல்ல பசங்களா இருக்கிறவங்க கூட காலேஜ் போன உடனே தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாம் கத்துக்குவாங்க. தேவையில்லாத மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது, பெண்களோட சுத்துறது, இதெல்லாம் அவங்க எங்க போய் கத்துக்கிறாங்க? அந்த மாதிரி ஒரு சகவாசம். பெண்களும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. 4-5 பெண்கள் அவங்களோட லீவ்ல என்ன பண்ணியிருக்காங்க, தனியா எங்கேயோ வந்து ஒரு ப்ரோக்ராம்னு போய் அருவியில போய் குளிக்க போய் 4 பேரும் இருந்து போயிருக்காங்க. சோ இந்த செய்திகள்லாம் நம்ம எப்படி பார்ப்போம்? ஆண்கள் தான், பசங்க தான் இந்த மாதிரி தனித்து போவாங்க. பெண்கள் எப்பவும் இந்த மாதிரி தனித்தெல்லாம் 4 பெண்கள் சேர்ந்து போனாங்க அப்படின்லாம் வந்து இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு கலியுகத்தினுடைய போக்கு பாருங்க. இன்னைக்கு ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் இல்லையா? சோ அதனால அவங்களும் என்ன பண்றாங்க, தனித்து இந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணணும், நாமளும் என்ஜாய் பண்ணணும், லீவ் விட்டாச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. சோ அதுக்கு பின்னாடி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா யாருமே அந்த மாதிரி எல்லாம் எழுதவே இல்லை. இந்த மாதிரி பெண்கள் தனித்து போக கூடாதுன்னா யாருமே, எல்லாரும் என்ன சொல்றாங்க, அங்க பாதுகாப்பு இல்லை, அங்க அது இல்லை, இது இல்லை, அப்படித்தான் சொல்றாங்களே தவிர இந்த மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாத காரியங்கள். ஒரு பெண் தனித்து போகவே கூடாது. 4 பேர் சேர்ந்து போனா என்ன, தனியா போனா என்ன, மற்ற அபாயங்கள் வரத்துக்கும் அங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ரஜசிக்கான நேச்சர், நானும் அனுபவிக்கணும், நானும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். எப்படி பெத்தவங்க எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க? எப்படி தனியா வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு, அங்க போய் என்ஜாய் பண்றதுக்குலாம் எப்படி அனுமதிக்கிறாங்க? குடும்பத்தோட போறதானே பெண்களுக்கு சேஃப். அதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க. அதனால இந்த சேர்க்கை இருக்கே, அது ரொம்ப முக்கியம். யார் கூட நம்ம பழகணும், பக்தர்கள் சங்கத்திலேயே கூட நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொன்னு இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த இஎம்ஐ பிரச்சனை. நமக்கு ரொம்ப தெரிஞ்சவரா இருக்கலாம், அவர் வந்து நீ எல்லாமே, நான் பாரு நான் எவ்வளவு சாமர்த்தியக்காரன் தெரியுமா, நான் பாரு இது இவ்வளவு ரூபா, நான் அதை உடனே வாங்கிட்டேன். ஏன்னா அந்த ரஜோகுணம், உடனே அதை அனுபவிக்கணும். இத்தனை ரூபாய் செல்போன், எனக்கு என்ன 500 ரூபாய் கட்டினா கிடைச்சிருது. இவ்வளோ 50,000 செல்போன் 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. நீ எப்போ 50,000 பணம் சேர்த்து நீ அந்த செல்போன் வாங்கறதுக்குள்ள அந்த செல்போன் மாடலே போயிடும். நீ எப்போ சேர்க்க போற அந்த பணத்தை? அதுக்கு பதிலா பாரு, இன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்தா போனை கையில கொடுத்துட்டான், நீ கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஎம்ஐயே ஒரு மாசத்துக்கு 50,000 வந்ததுன்னா தற்கொலை பண்ணிக்குவோம். தமோகுணம் நடக்குதா இல்லையா? சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம எந்த குணத்தை விருத்தி செஞ்சுக்கிறோமோ, ரஜோகுணத்தை விருத்தி செஞ்சுக்கிட்டா அந்த மாதிரி காரியங்களை நம்ம மூளையே வேலை செய்யாது. ரஜோகுணத்தை விருத்தி செஞ்சுக்கிட்டோம். மாதாஜி, அப்போ ரஜோகுணத்துல இருந்து ரொம்ப கஷ்டம். டீகிரேட் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஆனா சத்துவகுணத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் சத்சங்கம் வேணும். சத்சங்கத்திலயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சத்சங்கத்திலையும் பகவானை பத்தி மட்டும் பேசுறவங்களோட நம்ம இருக்கணும். சத்சங்கத்துக்கு வந்து தேவையில்லாம சுய தம்பட்டம் பேசிக்கிறவங்க, நான் அப்படியாக்கும், நான் இப்படி சம்பாதிக்கிறேன், நான் அப்படி நான் இந்த குறுக்கு வழியில போறேன், எத்தனை குணங்கள்ல இருக்கிறவங்களும் பக்திக்கு வர்றாங்க.
ஆனா பக்திக்கு வந்த இடத்துல நம்ம பகவானை பத்தி மட்டுமே பேசணும். இல்ல நமக்கு குடும்பத்துக்கு என்ன ஏதாவது நமக்கு தேவை, உதவி தேவை, மத்தவங்கள்ட்ட நம்ம கிடைக்குதா, நம்ம யாருக்காவது உதவி செய்யறோமா, அதோட நிறுத்திக்கணும். பௌதிகமான விஷயங்கள் பக்தர்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, டீலே பண்ணக்கூடாது. ஒரு உதவி, ஒரு பக்தர் கஷ்டப்படுறாரா, அவருக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஆனா அவர் தவறான வழிக்கு போறாரா, அந்த தவறான வழிக்கு நானும் போறேன், அவர் தான் அப்படி பண்றாரு, அவர் நல்லா தானே இருக்காரு, சாண்டிங்கும் பண்றாரு, இதுவும் பண்றாரு, நல்லா தானே இருக்காரு, ரொம்ப தவறான ஒரு சத்சங்கம். அதனால பக்தர்கள் கிட்டையும் பகவானை பத்தி நம்மளுடைய சாண்டிங், நம்மளுடைய பாகவதம் படிக்கிறது. சோ நேத்து வந்து எங்க வீட்டுக்கு ஒரு மாதாஜி வந்திருந்தாங்க, ஒரு சீனியர் மாதாஜி வந்திருந்தாங்க. குழந்தைய பார்த்துட்டு எங்களெல்லாம் பார்த்துட்டு போறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அந்த சத்சங்கம் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது. அவங்க வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையிலேருந்து ஒரு லீலையை எடுத்து சொல்லி, நாம ஜபம் எவ்வளவு முக்கியம், எல்லா நேரத்திலயும் நம்ம நாம ஜபம் பண்ண வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து அந்த லீலை மூலமா எடுத்து சொல்லி, உங்களுடைய எல்லா பிரச்சனையிலும் நீங்க நாம ஜபம் வந்து விடாம பண்ணிட்டே இருக்கணும். ஏன் நமக்கு தெரியாத நாம ஜபம் பண்ணணும்னு, நாம ஜபம் பண்ணணும் நமக்கு தெரியாதா? ஆனா ஒரு மூத்த பக்தர் வந்து சொல்லும் போது நாம அதை பணிவோட கேட்டுக்கணும். அதுதான் சத்சங்கம். அப்ப வந்து உட்காந்துக்கிட்டு, ஆமா நம்ம தான் டெய்லி சாண்டிங் பண்ணிட்டே உட்காந்து, இவங்க என்ன புதுசா வந்து சொல்றாங்க சாண்டிங் பண்ணி, அது கிடையாது. அதே மாதிரி அந்த இந்த நம்ம ஒரு பக்தரை போய் பாக்குறோம், அந்த பக்தர்கிட்ட நம்ம என்ன பேசணும், என்ன நேரத்துல நம்ம என்ன பேசணும், அது ரொம்ப முக்கியம். இது மாதிரி பக்தர்களுடைய சங்கத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இருந்தாதான் நம்ம பக்தியில நாம விருத்தி அடையணும், இல்லைன்னா அந்த விருத்தி அடைய முடியாது. சோ அவ்வளோ குணங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். குணமானது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சுபாவம். இந்த 3 குணங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு போட்டி, ரன்னிங் ரேஸ் நடந்துகிட்டே இருக்கு. எந்த குணம் மேல வந்து அது ஃபர்ஸ்ட் வந்துடும். தமோ குணம் ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன ஆயிடுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கதை அதோட முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு நிமிஷம் தமோ குணத்துல இருந்தா கூட போதும், அதோட முடிஞ்சு போகும். அதனால நாம எப்பவுமே சத்துவகுணத்துல இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஆக்சுவலா பகவத்கீதையில பகவான் சொல்ற 2வது அத்தியாயத்திலே சொல்ற, திரைகுண்ய விஷயா வேத நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நித்வந்தோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான் அப்படின்னு சொல்ற. என்ன அர்த்தம் அதுக்கு? வேதங்களே 3 குணங்கள்ல இருக்கு. திரைகுண்ய விஷயா வேதா, வேதங்கள் சத்துவகுணத்துல இருக்கிறவங்களுக்கும் இருக்கு, ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்கும் இருக்கு, தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கும் இருக்கு. அதனால நிஸ்திரை குண்யோ பவார்ஜுன, பவ அப்படின்னா ஆவாயாக, இப்ப ஆயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. பவார்ஜுனா, நீ என்ன 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 மாதிரி நிலைமைக்கு வா, நிஸ்திரை குண்யம், இந்த 3 குணங்களை கடந்து வா அர்ஜுனா, சுத்தசத்துவ குணத்துக்கு வா அப்படின்னு பகவான் சொல்ற. நிர்த்வந்தோ, இது துவந்தத்துல மாட்டிக்காத, இருமையில மாட்டிக்காத. நித்திய சத்வஸ்தோ அப்படின்னா சுத்த சத்துவ குணத்துக்கு வா. நிர்யோக க்ஷேம ஆத்மவான், நீ வந்து உடல் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து விடுபட்டு ஆத்ம தளத்துக்கு வா அப்படின்னு சொல்ற. உடல்ங்கிற தளத்துல இருக்கிற வரைக்கும் ரஜோ குணத்தாலையும் தமோ குணத்தாலையும் நம்ம ஆளப்படுத்துவோம். பயம், கோபம், வெறுப்பு இதெல்லாம் வந்து உடலை சார்ந்தது. எப்போ நாம வந்து பகவானை முழுசா நம்பி எல்லா விதத்திலையும் பகவான் நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோமோ, ரக்ஷசதி விஸ்வாசோ, எல்லா சமயத்திலயும் பகவான் காப்பாத்துவார். ஏன் காப்பாத்துவார்னா என்ன அர்த்தம்? நம்ம எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, உடனே வந்து அந்த நோய் தீர்ந்துட்டா பகவான் காப்பாத்தினான்னு அர்த்தமா? இல்ல எனக்கு ஒரு பண கஷ்டம் இருக்கு, அந்த பணம் கிடைச்சிட்டா பகவான் காப்பாத்தினான்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நம்ம உணர்வு கிருஷ்ண உணர்வா இருக்கும். எல்லா சூழ்நிலையும் நம்ம உணர்வு எப்படி இருக்கணும், கிருஷ்ண உணர்வு. அதுதான் பகவான் காப்பாத்து. அது பகவான் காப்பாத்துறாருன்னா அதுதான் அர்த்தம். இங்க நம்ம பரிஷித் மகாராஜரை பாக்குறோம். பரிஷித் மகாராஜர் இன்னும் ஒரு வாரத்துல இந்த தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சு இறக்க போறார். அப்போ அவருடைய உடலை விட்டு அவர் போக போறார். இப்போ பகவான் காப்பாத்தலன்னு அர்த்தமா? எப்படி பகவான் காப்பாத்துறார்? இந்த 7 நாள் உட்காந்து பாகவதம் கேட்க வச்சு காப்பாத்துறார். கிருஷ்ண உணர்வுலயே அவரை இருக்க வச்சிருக்கார். அந்த உணர்வு தான் முக்கியம். நம்மளை காப்பாத்துறாருன்னா அந்த துன்பத்துல இருந்து காப்பாத்துனதுனால காப்பாத்துனார் கிடையாது, அது மட்டுமே காப்பாத்துறது கிடையாது. நம்ம உணர்வு கிருஷ்ண உணர்வா இருக்கிறது தான் பகவான் நம்மளை காப்பாத்துறாருன்னு அர்த்தம். நம்ம கிருஷ்ணனை மறந்து போகாம இருக்கோமே, அந்த சூழ்நிலையும் நம்ம கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்கணும், அதான் பகவான் காப்பாத்துறாருன்னு அர்த்தம். அதனால தமோ குணத்துக்கு இழிஞ்சு போயிடாம ரஜோகுணத்தை நம்ம என்ன ஆகணும்,
சத்துவ குணத்துக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம சுத்த சத்துவ குணத்துக்கு போகணும். இது எதுக்காக இந்த மாதிரி நம்ம எதுக்காக இந்த ஸ்லோகத்துக்கும் போன ஸ்லோகத்துக்கும் என்ன கனெக்ஷன் பார்த்தோம்னா, இந்த அகாமடேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, எத்தனை விதமான ஜீவராசிகளை பார்த்தோம். ஸோ தமோ குணத்துல இருக்கிறவங்க எங்க இருக்கணும், ரஜோ குணத்துல இருக்கிறவங்க எங்க இருக்கணும், சத்துவ குணத்துல இருக்கிறவங்க எங்க இருக்கணும், இந்த மாதிரி குணங்களுடைய கலவை. இந்த த்ரீ த்ரீ ஸ்கொயர் அப்படி 3 to the power 3 அப்படின்னு போட்டா அது பாட்டு போயிட்டே போகும். 3 into 3 into 3 into 3 போட்டுட்டே போகலாம். அந்த மாதிரி குணங்கள் என்ன ஆயிருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு மிக்ஸ் ஆயிட்டே இருக்கு. சோ அதனால்தான் 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் உண்டாகிறாங்க. அது காரணம் இந்த 3 குணங்களுடைய கலவை. ச ஏவேதம் ஜெகத்தாதா பகவான் தர்ம ரூபத்ருக் கிருஷ்ணாதி ஸ்தாபயன் விஸ்வம் திரியன் நரசுராதிபிகி. முழுமுதற் கடவுளாகிய அவர் படைப்பினை ஏற்படுத்திய பின் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பவர் என்னும் முறையில் வெவ்வேறு அவதாரங்களில் தோன்றுகிறார். இவ்வாறாக மனிதர்கள், மனிதர் அற்றவர்கள் மற்றும் தேவர்கள் ஆகியோருக்கு இடையில் உள்ள எல்லா வகையான பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் அவர் காப்பாற்றுகிறார். சோ அவர் இந்த 3 குணங்களுக்கு உட்பட்டவர் கிடையாது. அவர் கஜேந்திர மோட்சம் லீலை ஆக்சுவலா தேவலோகத்துல நடக்குது. அதனால அவர் சத்துவகுணத்துல இருக்கார் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஹிரண்யகசிபு வதம் பண்றதும் இந்த பூலோகத்துல கிடையாது. அதுவும் தேவலோகத்துலதான் நடக்குது. ஏன்னா ஹிரண்யகசிபு இந்திரலோகத்தை கைப்பற்றி வச்சிருக்காரு. அது இந்த பூலோகத்துல நடக்கிறது கிடையாது. அதனால பகவான் எல்லார் மத்தியிலையும் அவதரிக்கிறார் இல்லையா. குந்திமரனுடைய அற்புதமான பிரேயர், நல்ல ஒரு பிரார்த்தனை. பொருளுரை படிப்போம். யார் படிக்காதவங்க இருக்கீங்க? உமா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபதற்கு ஜே. பரமபுருஷராகிய விஷ்ணு ஜீவராசிகளை மாயையின் வலையில் இருந்து காப்பாற்றுவதற்காக வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையில் அவதரிக்கிறார். பகவானின் இத்தகைய செயல்கள் மனித சமூகத்துக்கு இடையில் நிகழ்வதோடு நின்று விடுவதில்லை. அவர் மீன், பன்றி, மரம் மற்றும் இன்னும் பல்வேறு உருவங்களிலும் அவதரிக்கின்றார். ஆனால் மனித சமூகத்தில் ஒரு மனிதராக அவர் இருந்தாலும் அவரை பற்றிய அறிவில்லாத மூடர்கள் அவரை ஏனையும் செய்கிறார்கள், ஏளனம் செய்கின்றனர். எனவே பகவான் பகவத்கீதையில் 9.12 கூறுகிறார், அவஜானந்தி மகம் மூடா மானுஷம் தனும் ஆன்மீதம் ஆஷ்ரிதம். அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனும் ஆஷ்ரிதம் பரம்பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். முந்தைய பதங்களில் நாம் ஏற்கனவே விளக்கி இருப்பதை போல் பகவான் நிச்சயமாக ஜட படைப்பின் ஒரு உற்பத்தி அல்ல என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவரது உன்னத நிலை என்றுமே மாறாததாகும். அவர் அறிவும் ஆனந்தமும் கொண்ட நித்திய ரூபம் படைத்தவர் ஆவார். அவர் தமது சர்வ சக்தி படைத்த விருப்பத்தை அவருடைய வேறுபட்ட சக்திகளால் நிறைவேற்றுகிறார். இதனால் தமது செயல்களின் பிரதிபலன்களால் அவர் ஒருபொழுதும் பாதிப்படைவதில்லை. அவர் செயல் விளைவுகளுக்கெல்லாம் மேற்பட்டவர் ஆவார். அவர் இந்த ஜட உலகில் நல்ல தீய எண்ணங்களுக்கு மேற்பட்டவர் ஆதலால் இவ்வுலகில் அவர் தோன்றினாலும் அத்தோற்றம் அவரது அந்தரங்க சக்தியால் ஆனதாகும். ஜட உலகில் மீனோ அல்லது பன்றியோ மனிதனை விட தாழ்ந்ததாக கருதப்படக்கூடும். ஆனால் ஒரு மீனாகவோ அல்லது பன்றியாகவோ பகவான் தோன்றும் பொழுது அவற்றின் ஒன்றாக அவர் இருப்பதில்லை. தமது அகாரணமான கருணையாலேயே அவர் ஒவ்வொரு சமூகத்திலும் அல்லது உயிரினங்களிலும் தோன்றுகிறார். ஆனால் அவற்றில் ஒருவராக அவரை ஒருபொழுதும் நினைக்க கூடாது. நல்லது, கெட்டது, உயர்வு, தாழ்வு, முக்கியமானது, அற்பமானது முதலான பௌதீக கருத்துக்கள் ஜடசக்தி சார்ந்தவையாகும். பரமபுருஷர் இவற்றிற்கெல்லாம் மேற்பட்டவர் ஆவார். உன்னத இயற்கையை பரம் பாவம் ஜடப்பொருளுடன் ஒருபொழுதும் பாவம்னு படிக்கூடாது, பரம்பாவம். ஜடப்பொருளுடன் ஒருபோதும் ஒப்பிட முடியாது. சர்வ வல்லமை படைத்த பகவான் ஆற்றல்கள் எப்பொழுதும் மாறாதவை என்பதையும், பகவான் ஒரு தாழ்ந்த மிருகத்தின் உருவை ஏற்பதால் அவரது ஆற்றல் குறைந்து விடுவதில்லை என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது.
பகவான் ஸ்ரீராமருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது மீன் அல்லது பன்றி அவதாரங்களுக்கும் வேறுபாடு இல்லை. அவர் பரமாத்மாவாக எங்கும் பறந்துள்ளார். ஆனால் பகவானின் அந்த பாவத்தைன்னு படிக்கணும் மாதாஜி. பரம்பாவத்தை அந்த வார்த்தை வரும். பாவத்தை அடையாத மூட மனிதனால் பகவானால் மீன் அல்லது மனித உருவை எப்படி ஏற்க முடிகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவன் தனது சிற்றறிவால் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். இது கிணற்று தவளை ஒன்று பரந்த கடலை கிணற்றுக்குள் சமமானதென கருதுவதை போன்றதாகும். கிணற்று தவளையால் பகவானை பற்றி சிந்தித்து பார்க்கவும் முடியாது. இத்தகைய தவளையிடம் கடலின் பெரும் பரப்பை பற்றி அறிவிக்கும் பொழுது அக்கடல் கிணற்றை விட சிறிது பெரியதாக இருக்கக்கூடும் என்று அது நினைக்கிறது. இதனால் பகவானின் உன்னத விஞ்ஞானத்தை பற்றி அறியாத மூடன் ஒருவன் பகவான் விஷ்ணுவால் எப்படி ஜீவராசிகளின் ஒவ்வொரு சமூகத்திற்கிடையிலும் சமமாக தம்மை வெளிப்படுத்த முடிகிறது என்பதை புரிந்து கொள்ள கஷ்டப்படுகிறான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ குந்தி மகாராணி சொல்றாங்க, ஜென்ம கர்ம ச விஸ்வாத்மன் அஜஸ்யா கர்த்துராத்மனக திரியன் நிரீக்ஷயா தக்ஷு தத் அத்யந்த விடம்பனம் அப்படின்னு சொல்றாங்க. விடம்பனம் அப்படின்னாக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, குழப்பமா இருக்கு கிருஷ்ணா. நீங்க எல்லா ஜீவராசிகளுக்கிடையிலும் அவதரிக்கிறீங்க. தேவர்களுக்கு இடையில அவதரிக்கிறீங்க, மனிதர்களுக்கு இடையில அவதரிக்கிறீங்க, மிருகங்களுக்கு இடையில அவதரிக்கிறீங்க. எல்லா மாதிரி திரியன் 3 விதமான அவதாரங்களை பகவான் இருக்கிறார். திரியன் நிரீக்ஷயா தக்ஷு தத் அத்யந்த விடம்பனம் அப்படின்னு சொல்றோம். சோ அது மாதிரி சில பேருக்கு பகவானுடைய நேரடியான அவதாரங்களான சைத்தன்ய மகாபிரபு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ராமர், இவங்களே அவங்க சாதாரண மனிதர்களா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து மச்ச கூர்ம வராக அவதாரங்களை பத்தி அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது இல்லையா? நேற்று நிஜமாவே ஆதிவராக பெருமாள் கோவிலுக்கு சாயந்தரம் போகணும். பெருமாளை பார்க்க மனசுல இருக்கிற எல்லா சஞ்சலங்கள், எல்லா கவலைகளும் அப்படியே பறந்து போற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா தாயார மடியில வச்சு, ரொம்ப சின்ன மூர்த்தி பெருமாள், ஆனா அவ்வளவு ஒரு அழகு ஆதிவராக பெருமாள். சோ அந்த கோவில்ல ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபுலில எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, எப்படி இந்த வராக பெருமாள் அங்க வந்தார் அப்படிங்கிறதுக்கான அந்த வேலையும் எழுதி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தா கூட ரொம்ப மனசுக்கு அமைதியா, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்படி பகவானுடைய எல்லை இல்லாத அந்த அவதாரங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஆச்சாரியர்கள் மூலமா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். மற்ற எந்த விதத்திலையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, பகவானை புரிஞ்சுக்க முடியாது. ததக காலாக்னி ருத்ராத்மா யத் சிருஷ்டம் இதமாத்மனக சந்நியச்சதி தத் காலே தனாநீகம் இவானில. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு யுக முடிவில் அழிவை ஏற்படுத்துபவரான ருத்ரனின் உருவில் தோன்றும் பகவான் மேகங்களை காற்று கலைத்து விடுவதை போல் முழு படைப்பையும் அழித்து விடுவார். சோ அப்போ ஒரு பக்கம் ருத்ரன் தாண்டவம் ஆடுற ஊழித்தீ அவருடைய வாயிலிருந்து அப்படி வருது. கீழே சங்கர்ஷ்ணர் அவருடைய வாயிலிருந்து அந்த தீ வருது. அதுக்கப்புறம் மழை, இந்த மாதிரி எல்லாமே இந்த பிரபஞ்சம் அழிய போகுது. சோ அப்போ பழைய காலத்துல ருத்ரனாவும் பகவான் தான் வரப்போறார். ஹேமலதா மதிச்சு படிக்கிறீங்களா? இப்படைப்பு மேகங்களோடு மிகவும் பொருத்தமான முறையில் ஒப்பிடப்படுகிறது. மேகங்களுக்கு ஆகாயத்தில் அல்லது ஆகாகின்றன. அவற்றை கலைத்து விடும் அவை அதே ஆகாயத்திலேயே தோற்றம் இல்லாமல் இருக்கின்றன. அதே போலவே சிருஷ்டி முழுவதும் பிரம்மாவின் உருவில் உள்ள பரமபுருஷ பகவானால் படைக்கப்படுகிறது. விஷ்ணுவின் உருவில் அவராலேயே அது பராமரிக்கப்பட்டு பின்னாளடைவில் ருத்ரன் அல்லது சிவனின் உருவில் அவராலேயே அது அழிக்கப்படுகிறது. படைத்தல், காத்தல் மற்றும் அடித்தல் எனும் இது பகவத்கீதையில் 8.19 பின்வருமாறு நன்றாக விவரிக்கப்பட்டுள்ளது. பூத கிராம சமேவாயம் பாபூர்வா பிரலீய ராத்ரியாமேவம் பார்த்த பிரபவதி அவர் ஆகமே பரஸ்தஸ்மாது பாவோன்யோ வக்யக்தோ வியக்தாத் சனாதன யஸ சர்வேஷு பூதேஷு நஸ்பச்சு ந வினஷ்யதி. ஜட உலகின் இயற்கை
முதலில் அது மிகவும் நன்றாக படைக்கப்படுகிறது. பிறகு அது மிகவும் நன்றாக விருத்தியடைந்து எண்ணிலடங்காத ஆண்டுகளுக்கு தங்கியிருந்து பிறகு பிரம்மாவின் இரவு காலத்தில் எவ்வித தடையுமின்றி மீண்டும் அழிக்கப்படுகிறது. மேலும் பிரம்மாவினுடைய இரவின் முடிவில் ஹரே கிருஷ்ணா. காத்தல் மற்றும் அழித்தல் எனும் அதே கொள்கைகள் தொடர்கின்றன. தற்காலிகமான இவ்வுலகை நிரந்தர வசிப்பிடமாக ஏற்றுக்கொண்டுள்ள முட்டாளான பந்தப்பட்ட ஆத்மா இத்தகைய படைப்பும் அழிவும் ஏன் நிகழ்கின்றன என்பதை புத்திபூர்வமாக கற்றறிய வேண்டும். பெரும் வியாபாரங்கள், பெரிய வீடுகள், பெரிய சாம்ராஜ்யங்கள், பெரிய தொழிற்சாலைகள் முதலியவற்றை பௌர்களின் உதவியை கொண்டு உருவாக்குவதில் கருமிகள் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளனர். இப்படி உருவாக்கப்படும் பொருட்களில் கருமி திருப்தியடைகிறான். ஆனால் இப்படைப்புகளிலிருந்து பிரிக்கப்படும் அவன் மீண்டும் மீண்டும் படைப்பதற்காக பற்பல பிறவிகளை ஏற்கிறான். இந்த தற்காலிக ஜட உலகில் தங்கள் சக்தியை விரயம் செய்யும் இத்தகைய மூட ஆத்மாக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்காக மற்றொரு இயற்கை இருப்பதை பற்றி தகவலை பகவான் கொடுக்கிறார். அந்த இயற்கை நித்தியமானதாகும். இவ்வாறாக பந்தப்பட்ட ஆத்மாவால் எதை செய்ய வேண்டும், மதிப்பு உயர்ந்த அவனது சக்தியை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பரமனின் விருப்பத்தால் உரிய காலத்தில் அழிக்கப்பட்டு விடும் ஜட இயற்கையில் அவனுடைய சக்தியை வீணாக்குவதற்கு பதிலாக பக்தி தொண்டின் உபயோகிக்க வேண்டும். இதனால் நித்திய இயற்கையை கொண்ட ஆன்மீக உலகிற்கு அவன் மாற்றப்பட முடியும். இந்த இடத்தில் பிறப்பில்லை, இறப்பில்லை, படைப்பில்லை, அழிவில்லை. மாறாக பூரண அறிவும் எல்லையற்ற ஆனந்தமும் கொண்ட நித்திய வாழ்வு மட்டுமே உள்ளது. இவ்வாறாக நிரந்தரமற்ற பொருட்களில் பட்டு கொண்டுள்ள பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு தகவல் அளிப்பதற்காகவே தற்காலிகமான சிருஷ்டி படைக்கப்பட்டு அளிக்கப்படுகிறது. இது பலநோக்கு கருமிகளின் முக்கிய நோக்கமான புலனுகர்வுக்கென்று உள்ளதல்ல. கண்ணுணர்வு பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பை அவனுக்கு வழங்குவதற்காகவே உள்ளது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த மேகத்தோட உதாரணம் ரொம்ப அருமையான ஒரு உதாரணமா இங்க வந்து கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா அந்த மேகம் அப்படிங்கிறது பகவானாலதான் படைக்கப்படுது இல்லையா? சூரியனால படைக்கப்படுது. அந்த ஆகாயத்துல அந்த மேகம் இருக்கு. அந்த ஆகாயத்திலேயே அது சிதறி போகுது. அந்த மாதிரி பகவானால படைக்கப்பட்ட இந்த உலகம் பகவானாலே காக்கப்பட்டு பகவானாலேயே அழிக்கப்படுகிறது. மகாவிஷ்ணுவோட உடல்ல போய் நாம தங்கி இருப்போம் பிரளய காலத்துல. திரும்ப ஒரு படைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது திரும்ப படைப்பானது ஏற்படுகிறது. சோ பிரபா சொல்ற, நீங்க வந்து இதை அனுபவிக்கிறதுக்காக உனக்கு இதை படைச்சு வைக்கல. இந்த தற்காலிகமான இடம், இந்த மாதிரி படைக்கப்பட்டு அழிக்கப்படுறதான இந்த விஷயங்களை ஒருத்தர் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா, நித்தியமான இடம் இருக்கு. அது படைக்கப்படுறதும் இல்லை, அழிக்கப்படுறதும் இல்லை. அங்க பசி கிடையாது, தாகம் கிடையாது, துன்பம் கிடையாது. அங்க எந்த விதமான கவலையோ ஏக்கமோ அங்க கிடையாது. அங்க நித்தியமான ஆனந்தத்தோட, நித்தியமான அறிவோட அங்க நாம பகவானுக்கு நித்தியமான சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதான் வைகுண்ட லோகம். அந்த வைகுண்ட லோகம் எல்லையற்ற ஆனந்தம் உடையது. அப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு பயிற்சியைத்தான் நம்ம இங்க எடுத்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். இந்த தற்காலிக உலகத்துக்கு நம்ம அதனாலதான் இங்க இருப்போம். அதனால புத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இந்த பௌதிக உலகத்தை, அந்த நித்தியமான உலகத்தை அடையறதுக்கான பயிற்சியை இங்க எடுத்துக்கிட்டு அதனுடைய வழிமுறையை இங்க நாம் வந்து கடைபிடிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத்தம் பாவேன கதிதோ பகவான் பகவத்தமக நேத்தம் பாவேன ஹி பரம் திரஷ்டும் அர்ஹந்தி சூரயக. சிறந்த ஆன்மீகிகள் பரமபுருஷ பகவானின் செயல்களை இவ்வாறு விவரிக்கின்றனர். ஆனால் தூய பக்தர்கள் இந்த அம்சங்களை விட அதிக பெருமை வாய்ந்த விஷயங்களை பகவானில் காணும் தகுதியுடையவர்கள் ஆவர். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், பகவானுடைய படைப்பு லீலை அப்படிங்கிறதும் பகவானுடைய ராசலீலை அப்படிங்கிறதும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா தூய பக்தர்கள் பகவானுடைய லீலைகள்ல பெரும் ஆர்வம் கொண்டிருக்காங்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்க பகவானுடைய படைப்பு லீலைகளையும் நம்ம வந்து நல்ல முறையில புரிஞ்சுக்கணும். அப்பத்தான் பகவானுடைய ஆன்மீக உலகம் எப்படி இருக்கும், அங்க போனா நம்ம எப்படி இருக்கலாம், அந்த விஷயமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதுக்கு சாதாரண எக்ஸாம்பிள், நம்ம அடிக்கடி கொடுக்குற எக்ஸாம்பிள் என்ன, எப்படி நம்ம வந்து அமெரிக்கால போனா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அந்த ஆசையை வளர்த்துக்கிட்டு அமெரிக்கா போகணும், அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி பக்தர்களான நாம எங்க போகணும்னு ஆசையை வளர்த்துக்கணும், வைகுண்டம் போகணும் அப்படிங்கிற ஆசையை நாம வளர்த்துக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாம கேட்டு நாம வைகுண்ட லோகத்துக்கு தான் போகணும். நம்ம வேற எங்கேயும் நம்ம வந்து போகக்கூடாது. சொர்க்கம் வேண்டாம், நமக்கு பிரம்மலோகம் வேண்டாம், ஒரு லோகமும் வேண்டாம்.
பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் மாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு பாடுறார். என்ன அர்த்தம்? பகவானுடைய திவ்யமான ரூபம் அவருக்கு எப்படி தெரியுது? பச்சைமா மலை போல தெரியுதாம். பவழவாய் அந்த யார் யாரையோ பார்த்து என்னென்னமோ கண்ணா பின்னான்லாம் பாட்டு எழுதுறாங்களே, இவருக்கு பகவானுடைய அந்த இதழ்களை பார்த்தா எப்படி தெரியுது? பவழவாய் கமல செங்கன் அச்சுதா வீழ்ச்சி அடையாதவரே அமரர் ஏரே எல்லா தேவர்களுக்கும் தலைவனா இருக்கக்கூடிய தேவாதி தேவனே எல்லாம் சொல்லி என்ன பண்ற? ஆயர்தம் கொழுந்தே அப்படின்ட்டு. கிருஷ்ணா ஆயர்கோட்டை கொழுந்து யாரு? கிருஷ்ணா. அதுக்கப்புறம் வார்த்தையே வரலையா ஆழ்வாருக்கு. அப்ப என்ன சொல்லிட்டாராம்? இச்சுவை தவிர யான் போய் பா உங்களை இந்த மாதிரி ஆயர்தம் கொழுந்தே கிருஷ்ணா கோபியர்களுடைய நாயகனே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறத விட எனக்கு என்ன வேண்டாம்? இந்திரலோகம் ஆளும், எனக்கு வைகுண்ட பதவி கூட வேண்டான்ட்டாராம். இந்த இந்திரலோகம் சாதாரணமான இந்த பௌதிக உலகத்துல இந்திரலோகம் கிடையாது, வைகுண்ட லோகம் கிடைச்சா கூட வேண்டான்ட்டாராம். அது கூட எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன இருந்தா போதும், உங்களை இப்படி பாடிக்கிட்டே இருந்தா போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஸோ இது மாதிரி பக்தினா ஆழ்ந்து போகணும், அதனால்தான் அவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தியில ஆழ்ந்து போயிட்டாங்க அவங்க. சித்திர மகாபிரபு அதே தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எப்போ நம்ம பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கஷ்டம் வருதா அழுதுகிட்டே சொல்லுது, சந்தோஷமா இருக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. ஆனா எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நாமத்தை சொல்லிக்கிட்டே. அதை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் சொல்லிக்கலாம், அப்படி ஜாலியா இருக்கலாம், அப்படி கிடையாது. கஷ்டம் வந்தா அழுதுகிட்டே இருந்துகிட்டு சாண்டிங் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு இருக்கக்கூடாது. எந்த நிலையா இருந்தாலும் சரி நம்ம நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான இடம். எப்பவுமே துன்பங்கள் நிறைந்த இடம். எந்த நிமிஷம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த விதமான இடம் இது படி. அதனால இதுல நமக்கு ஒரே நம்பிக்கை, ஒரு பிடிப்பு என்னன்னா பகவானுடைய நாமம் தான். பொருளுரை யார் படிக்கிறீங்க? ஜி சாந்தி மாதாஜி படிக்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். பகவான் தமது வெவ்வேறு சக்திகளின் ஜடத்தோற்றங்களை படைப்பவரும் அழிப்பவரும் மட்டுமல்ல, அவருக்கு இன்ப ஆற்றல் இருப்பதால் அவர் சாதாரண சிருஷ்டிகர்த்தாவையும் அழிப்பவரையும் விட இன்னும் உயர்ந்தவராவார். பகவானின் ஆனந்தமயமான இந்த அம்சம் தூய பக்தர்களால் மட்டுமே அறியப்படுகிறது. அருவவாதி பகவானின் எங்கும் பறந்துள்ள ஆதிக்க சக்தியை அறிவதில் திருப்தி அடைகிறான். இது பிரம்மத்தை உணர்ந்த நிலை என்று அழைக்கப்படுகிறது. அருவவாதியை விட உயர்ந்தவராக இருப்பவர் தமது இதயத்தில் பரமாத்மாவாக அமர்ந்திருக்கும் பகவானை காணும் யோகியாவார். பரமாத்மா பகவானின் பூர்த்தியாகாத தோற்றமாகும். ஆனால் பக்தி தொண்டில் உண்மையான அன்பு பரிமாற்றத்தின் மூலமாக பகவானின் நேரடியான ஆனந்தமயமான ஆற்றலில் பங்கேற்கும் தூய பக்தர்களும் உள்ளனர். பகவான் வைகுண்டலோகங்கள் என்றழைக்கப்படும் தமது வசிப்பிடத்தில் எப்பொழுதும் தமது சகாக்களுடன் வாழ்கிறார். அங்கு அவர் தமது தூய பக்தர்களால் வெவ்வேறு உன்னதமான மனநிலைகளில் செய்யப்படும் உன்னதமான அன்பு தொண்டுகளை அனுபவிக்கிறார். இவ்வாறாக பகவானின் தூய பக்தர்கள் ஜட படைப்பின் பொழுது அத்தகைய பக்தி தொண்டை மேற்கொண்டு பகவானின் ராஜ்யத்தினுள் பிரவேசிப்பதற்குரிய தகுதிகளை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக படைப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். பகவத்கீதை 18.55 இதை உறுதி செய்கிறது. பக்த்யா மாம் அபிஜானாதி யாவான் யச்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே தத் அனந்தரம். தூய பக்தி தொண்டை விருத்தி செய்து கொள்வதால் பகவானை உள்ளவாறு அறிய முடியும். இவ்வாறாக பகவானின் உண்மையான தொண்டில் பயிற்சி பெற்று பல்வேறு திறமைகளுக்கேற்ப அவரது நேரடியான சகவாசத்தினுள் நுழைய பக்தர் அனுமதிக்கப்படுகிறார். பகவானுடனான மிக உயர்ந்த சகவாசம் கோலோக பிருந்தாவன லோகத்தில் மட்டுமே காணப்படுகிறது. அங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியர்களுடனும் அவருக்கு பிரியமான சுரபி பசுக்களுடனும் லீலைகளை அனுபவிக்கிறார். கிருஷ்ணரின் இந்த உன்னத பூமியை பற்றிய ஒரு விளக்கம் பிரம்ம சங்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் இவ்விஷயத்தில் மிக மிக அதிகாரப்பூர்வமான இலக்கியமாக பகவான் ஸ்ரீ சைத்தன்யரால் கருதப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இந்த பிரம்ம சங்கீதை சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப இஷ்டமானது. ஸோ இது பகவான் இந்த தென்னிந்திய சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை வரும்போது
இந்த பிரம்ம சம்ஹிதையை கண்டெடுக்கிறார். கிருஷ்ண கர்ணாமிர்தம் இந்த 2 நூல்களை அவர் வந்து கண்டெடுக்கிறார். அதனால இந்த பிரம்ம சம்ஹிதை இஸ்கான்ல வந்து பிரபுபாதர் இதுக்கு நேரடியா பொருளுரை கொடுக்கல. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோட பொருளுரைகளோட தான் இது இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அவரோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. அதனால பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோட ஆங்கிலம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்காலர்லியா எழுதியிருக்காரு. ஆனா பிரபுபாத இங்கிலீஷ் கமெண்ட்ரி யார் வேணா படிக்கலாம். ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் தான் இருக்கும். அதனால அந்த டிரான்ஸ்லேஷனும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிரம்ம சம்ஹிதையோட டிரான்ஸ்லேஷனும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் நம்ம தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதுனால பிரம்ம சம்ஹிதை நம்ம எல்லாருமே படிக்கலாம். ரொம்ப அற்புதமான பகவானுடைய ஆன்மீக லோகத்தை பத்தின விஷயங்களை நமக்கு கொடுக்குற பிரம்மாவுடைய அத்தாரிட்டேட்டிவான ஒரு புக்கு தான் பிரம்ம சம்ஹிதா. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்ருதினா என்ன, ஸ்மிருதினா என்ன அப்படிலாம் வந்து சந்தேகம் வருது இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்மிருதி சாஸ்திரங்கள். மனு சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்மிருதி சாஸ்திரங்கள். பிரம்மாவால, மனுக்களால, அப்புறம் பல்வேறு ரிஷி முனிவர்களால கொடுக்கப்பட்டதுதான் ஸ்மிருதி சாஸ்திரங்கள். பகவான் நேரடியா கொடுக்கறது ஸ்ருதி, வேதங்கள் அப்படின்னு சொல்றதுதான் ஸ்ருதி. நாஸ்ய கர்மாணி ஜென்மாதோ பரஸ்யானு விதீயதே கர்த்ருத்வ பிரதிஷேதார்த்தம் மாயையாரோபிதம் ஹிதத். ஜட உலகின் படைப்பு மற்றும் அழிவு என்னும் விஷயங்களில் பகவானின் நேரடியான மேற்பார்வை இல்லை. ஜட இயற்கை தான் சிருஷ்டிகர்த்தா என்னும் கருத்தை மறுப்பதற்காகவே பகவானின் நேரடியான ஈடுபாட்டை பற்றி வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. சோ பகவான் வந்து எல்லாரை விடவும் புத்திசாலி. சோ அவர் எப்படி படைச்சிருக்கார்? ஒரு படைப்பாளியே இல்லை அப்படின்னு ஒருத்தர் வந்து வாதிடலாம். அந்த அளவுக்கு அவருடைய அந்த நேரடியான செயல் அதுல கிடையாது. சோ அவர் எங்கேயோ ஜாலியா புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு அவருடைய கோலோக பிருந்தாவனத்துல இருக்கார். ஆனா அவருடைய விரிவங்கங்களா இருக்கக்கூடிய இந்த 3 விஷ்ணுக்கள், காரணதோசாயி விஷ்ணு, கர்ப்பதோசாயி விஷ்ணு, சீரதோசாயி விஷ்ணு மூலமா பகவான் இந்த படைப்பை நடத்துறார். மைத்திலி மாத்திச்சு படிக்கிறீங்களா? பெரிய பொருளுரையா 2 பேர் கொடுக்குறோம். ஓகே, படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜட உலகின் ஜட உலகின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை விளக்கும் வேதவாக்கு பின்வருமாறு. எதோ வர இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எஸ் பிரயந்தி அபிஷம் வி சந்தி. அதாவது அனைத்தும் பிரம்மத்தாலேயே படைக்கப்படுகிறது, படைக்கப்பட்ட பின் அனைத்தும் பிரம்மத்தாலேயே காக்கப்படுகிறது, மேலும் அழிக்கப்பட்ட பின் அனைத்தும் பிரம்மத்தாலேயே பாதுகாக்கப்படுகிறது. பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகியோரை பற்றிய எவ்வித அறிவும் இல்லாத பௌதிகவாதிகள் ஜட தோற்றத்திற்கான முடிவான காரணம் ஜட இயற்கை என்று முடிவு செய்கின்றனர். இக்கருத்தையே நவீன விஞ்ஞானிகளும் கொண்டுள்ளனர். இக்கருத்து எல்லா வேதங்களிலும் தவறென நிரூபிக்கப்பட்டுள்ளது. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய அனைத்திற்கும் பிறப்பிடமாக இருப்பது பிரம்மமே என்று வேதாந்த தத்துவம் குறிப்பிடுகிறது. வேதாந்த தத்துவத்தின் மீது இயற்கையான விளக்க உரையாக இருக்கும் ஸ்ரீமத் பாகவதம் பின்வருமாறு கூறுகிறது. ஜென்மாதி அஸ்ய யதோன் வயாத் இதர அதிஜ்ஞ ஸ்வராட் வித்யாதி. மந்தமான ஜடப்பொருள் சேர்க்கைக்குரிய ஆற்றலை கொண்ட சக்திதான் என்றாலும் அதற்கு சுயமான இயக்கம் கிடையாது. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் ஜென்மாதி அஸ்ய என்னும் வாக்கியத்திற்கு அபிஜ்ஞ மற்றும் என்னும் சொற்களை உபயோகிக்க விளக்கம் அளிக்கிறது. அதாவது பரபிரம்மம் மந்தமான ஜடமல்ல, அவர் பரம உணர்வாக இருப்பவரும் சுதந்திரமானவரும் ஆவார் என்பது இவற்றின் பொருளாகும். எனவே ஜட உலகின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றிற்கு மந்தமான ஜடப்பொருள் மூல காரணமாக இருக்க முடியாது. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தலுக்கு ஜட இயற்கை காரணம் என்று மேலெழுந்த வாரியாக காணப்படுகிறது. ஆனால் முழுமுதற் கடவுளால் தான் இந்த ஜட இயற்கை படைப்புக்கும் நோக்கத்திற்காக இயக்கப்படுகிறது. படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய அனைத்திற்கும் அவரே பின்னணியாக இருக்கிறார். இது பகவத்கீதையில் 9.10 உறுதி செய்யப்பட்டுள்ளது. மயா யக்ஷேன பிரகிருதிஹி சியதி சச்சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரி வர்த்ததே. ஜட இயற்கை பகவானுடைய சக்திகளில் ஒன்றாகும். அதனால் பகவானுடைய உத்தரவின் கீழ் செயல்பட முடியும். அத்தியஷேன ஒரு தந்தை தாயோடு இணைகிறார், அப்போது தாயால் ஒரு குழந்தையை கருத்தரிக்க செய்ய முடிகிறது என்பதை போலவே
பகவான் தனது உன்னதமான பார்வையை ஜட இயற்கையின் மீது வீசுகிறார். அதன் பிறகுதான் ஜட இயற்கையால் செயல்பட முடிகிறது. தாய்தான் குழந்தை பெறுகிறாள் என்பது ஒரு பரமனுக்கு காணப்பட்டாலும் ஒரு பாமரனுக்கு காணப்பட்டாலும் தந்தைதான் குழந்தைக்கு பிறப்பை அளிக்கிறார் என்பதை அனுபவம் உள்ள மனிதன் அறிகிறார். ஆகவே பரம தந்தை ஜட இயற்கையுடன் இணைந்த பின் அசையும் மற்றும் அசையாத தோற்றங்களான ஜட இயற்கை உற்பத்தி செய்கிறது. ஜட இயற்கையால் சுதந்திரமாக இதை செய்ய முடியாது. படைத்தல் மற்றும் காத்தல் முதலியவைகளுக்கு ஜட இயற்கையே காரணம் என்னும் கருத்து ஆட்டின் கழுத்தில் உள்ள முளைக்காம்பு தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அஜாகல சன நியாய எனப்படும் இவ்விஷயம் சைத்தன்ய சரிதாமிரத்தில் இயற்றியவரான ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியால் பின்வருமாறு விளக்கப்படுகிறது. இவ்விளக்கம் நவத்திரு ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜாவால் கொடுக்கப்பட்டதாகும். ஜட இயற்கை ஜடத்திற்குரிய காரணம் என்னும் முறையில் பிரதானம் என்றும் திறமை மிக்க காரணம் என்னும் முறையில் மாயா என்றும் அறியப்படுகிறது. ஆனால் அது மந்தமான ஜடப்பொருளாக இருப்பதால் அது படைப்பின் ஆதியான காரணம் அல்ல. கவிராஜ கோஸ்வாமி பின்வருமாறு கூறுகிறார். அதையேவ கிருஷ்ண மூல ஜகத் காரண பிரகிருதி காரண அஜாகல சைத்தன்ய சரிதாமிரதம் தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த பொருளுடைய பிரபா என்ன சொல்ற, ஜட இயற்கை அப்படிங்கிறது தானா சுயமா இயங்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு கிடையாது. ஜட இயற்கையை பகவான் படைக்கிறார். ஆனா இந்த ஜட இயற்கையில தன்னுடைய பார்வையை செலுத்துறது மூலமா பகவான் அதை இயங்க செய்யறார். ஜீவராசிகளை அதுக்குள்ள விதைக்கிறார். சோ எல்லாமே பிரம்மம் தான் அப்படிங்கிற வாக்கியம் அந்த பிரம்மத்துக்கு யார் மூல ஆதாரம் அப்படிங்கிறத தேடாத வரைக்கும் பூர்த்தி அடையாது இல்லையா? வேதங்கள்ல எல்லாமே பிரம்மம் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த பிரம்மத்துக்கு யார் காரணம் அப்படிங்கறத ஒருத்தர் என்ன பண்ணணும், தேடணும் இல்லையா? அதான் சாங்கியத்துவம். இந்த பிரம்மத்துக்கு உண்டான காரணத்தை நாம அறியணும். ஆனா விஞ்ஞானிகள் என்ன பண்றது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் அவங்களும் செய்யறது கிடையாது. சோ அவங்களுக்கு இது ரொம்ப வசதியா இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அப்பதான் பேர் புகழ் பெருமை எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நோபல் பரிசு எல்லாம் யாருக்கு தான் கொடுத்துடணும், கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும். யாருக்கும் எந்த பரிசும் கிடையாது, யாருக்கும் எந்த அவார்டு எல்லாம் கிடையாது, பேர் புகழ் கிடையாது. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப வசதியா கடவுள் அப்படின்னு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறதையே மறுத்துடுறாங்க. சோ அதனால ஒரு புத்திசாலி அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், அதுக்கு மேல தன்னுடைய ஆராய்ச்சியை அவர் தொடரணும். எப்படி ஒரு தாய் குழந்தை பெற்றுக்கிறது தாயா இருந்தா கூட ஒரு கணவனுடைய உதவி இல்லாம அந்த தாய் என்ன பண்ண முடியாது, மனைவி குழந்தையை பெற்றெடுக்க முடியாது, எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி. அதனாலதான் இந்த படைப்புல கூட பகவான் சிவபெருமானும் பார்வதியுமா தான் இருக்கார். ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா அழிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, படைப்பிற்குரிய காரணமா சிவபெருமானும் பார்வதியுமா தான். அவங்கதான் தாய் தந்தை, இந்த ஜட உலகத்தினுடைய தாயும் தந்தையும் அவங்கதான். அதனால பிரகிருதியோட தொடர்பு கொள்வதற்காக பகவான் சிவபெருமானும் இருக்கார். அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா, சர்வ யோனிஷு கௌந்தேய மூர்த்தைய சம்பவந்தியா தாசாம் பிரம்ம மகத்யோனில் அகம் பீஜ பிரதாபிதா அப்படின்னு படிச்சோம். 16வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம், 4வது ஸ்லோகமா நினைக்கிறேன், 16.4 நினைக்கிறேன் பகவத்கீதை. சோ இது எப்படிப்பட்டது, பகவானை புரிஞ்சுக்காதது எப்படிப்பட்டது அப்படின்னா, இங்க ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆட்டுக்கு கழுத்துலயும் அந்த முளைக்காம்பு மாதிரி 2 சதை இப்படி தொங்கும். ஆனா அதுல கறந்தா பால் வருமா? அதுல பால் வராது இல்லையா? அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், முளைக்காம்புகள் மாதிரிதான் இருக்கும் ஆட்டு கழுத்துல இருக்கிறதும். ஆனா உண்மையிலேயே அதோட மடியில கறந்தாதான் பால் வரும். அந்த மாதிரி ஜட இயற்கை தானா செயல்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க அஜ கலஸ்தான நியாயத்தை பேசுறவங்க அப்படின்னு அர்த்தம். சோ அது பெங்காலி வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. அதையேவ கிருஷ்ண மூல ஜகத் காரண பிரகிருதி காரண ஏஜே அஜகலஸ்தன. சோ பிரகிருதி தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறது அந்த ஆட்டோட முலக்காம்புல இருந்து பால் கறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. சோ அதனால ஒரு விஷயத்த நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும், முழுமையா தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா, அங்கிருந்து தொடர்றீங்களா? கிருஷ்ணரின் விரிவக்கமாகிய. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். கிருஷ்ணரின் விரிவங்கமாகிய
காரணார்ணவ சாயி விஷ்ணு ஜடத்தை இயக்குவதற்கு அதன் மீது மின்சக்தியை பாய்ச்சுகிறார். மின்சக்தியை பாய்ச்சும் உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். ஓர் இரும்பு குண்டு நிச்சயமாக நெருப்பல்ல. ஆனால் அந்த இரும்பு பழுக்க காய்ச்சப்படும் பொழுது நெருப்பின் தன்மையை ஏற்கிறது. ஜடம் இரும்பு துண்டுடன் ஒப்பிடப்படுகிறது. விஷ்ணுவின் பார்வையால் அது மின்சக்தி பாய்ச்சப்பட்டதாக மாறுகிறது அல்லது பழுக்க காய்ச்சியதாக செய்யப்படுகிறது. சக்தியை பாய்ச்சும் இம்முறையால் தான் ஜடசக்தி பற்பல செயல் விளைவுகளில் காட்சியளிக்கிறது. ஆகவே மந்தமான ஜடப்பொருள் பிரபஞ்ச தோற்றத்தின் முக்கிய காரணமோ அல்லது பௌதீக காரணமோ அல்ல. ஸ்ரீல கபிலதேவர் கூறியுள்ளார். யதோல் முகாத் விஸ்புலிங்காத் தூமாத் வாபிஸ்வ சம்பவாத் அபி ஆத்மத்வேனாபி மதாத் யதர்கணிக பிரதர் உல் முகாத். பாகவதம் 3.28.40. மூல நெருப்பு, அதன் தீச்சுடர், அதன் தீப்பொறிகள் மற்றும் அதன் புகை ஆகிய அனைத்தும் ஒன்றே. ஏனெனில் நெருப்பு இன்னும் நெருப்பாகவே உள்ளது. ஆயினும் அது தீச்சுடரிலிருந்து வேறுபட்டுள்ளது. தீச்சுடர் தீப்பொறிகளிலிருந்து வேறுபட்டதாகும். மேலும் தீப்பொறிகள் புகையிலிருந்து வேறுபட்டதாகும். தீச்சுடர், தீப்பொறிகள் மற்றும் புகை ஆகிய இவை ஒவ்வொன்றிலும் நெருப்பின் ஒத்த தன்மை இருந்தாலும் அவை வெவ்வேறு நிலைகளில் வேறுபட்டவையாக அமைந்துள்ளன. பிரபஞ்ச தோற்றம் புகையுடன் ஒப்பிடப்படுகிறது. ஏனெனில் புகை ஆகாயத்தில் செல்லும் பொழுது பல்வேறு வடிவங்களில் காணப்படுகிறது. தீப்பொறிகள் ஜீவராசிகளோடு ஒப்பிடப்படுகின்றன. தீச்சுடர்கள் ஜட இயற்கையோடு ஒப்பிடப்படுகின்றன. மூல நெருப்பின் குணத்தினால் சக்தி அளிக்கப்படுவதால் அவற்றில் ஒவ்வொன்றும் சக்தி வாய்ந்தவை என்பதை ஒருவன் அறிய வேண்டும். எனவே ஜட இயற்கை, பிரபஞ்ச தோற்றம் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய அனைத்தும் பகவானின் நெருப்பின் வெவ்வேறு சக்திகளாகும். எனவே ஜட இயற்கை பிரபஞ்ச தோற்றத்தின் மூல காரணமாக, பிரகிருதியாக அல்லது சாங்கிய தத்துவத்திற்கிணங்க படைப்பிற்குரிய காரணமாக ஏற்பவர்கள் சரியான முடிவை எடுக்கவில்லை. பகவானின் உதவி இல்லாத சுதந்திரமான இருப்பு ஜட இயற்கைக்கு கிடையாது. ஆகவே சர்வ காரணங்களுக்கும் காரணமானவர் பகவான் அல்ல என்று அவரை அலட்சியப்படுத்துவது ஒரு ஆட்டின் கழுத்தில் உள்ள காம்புகளில் பால் கறக்க முயல்வதற்கு ஒப்பாகும். அஜாகல ஸ்தனநாய. ஆட்டின் கழுத்தில் உள்ள காம்புகள் பாலுக்குரிய உற்பத்தி ஸ்தானங்கள் போல் காணப்படக்கூடும். ஆனால் அத்தகைய காம்பிலிருந்து பாலை பெற முயல்வது முட்டாள்தனமாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ கபில தேவருடைய சாங்கிய தத்துவத்துல இருந்து நமக்கு ஒரு ஸ்லோகத்தை பிரபுபாதர் இங்க கொடுத்திருக்க. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நெருப்பு இருக்கு, தீச்சுடர் இருக்கு, தீப்பொறிகள் இருக்கு, புகை இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆதாரணமா இருக்கிறது என்ன? அந்த நெருப்பு தான். சோ அந்த மாதிரி பகவான் இருக்க, அவர் இல்லாம அங்க என்ன கிடையாது? தீச்சுடரும் கிடையாது, தீப்பொறிகளும் கிடையாது, புகையும் கிடையாது. புகையும் நெருப்போட தொடர்புடையதுதான். புகை இருக்கிற இடத்துல அந்த புகை அப்படிங்கிறது நெருப்புனால உண்டாக்கப்பட்ட ஒரு வடிவம் தான். அந்த மாதிரி இந்த ஜட இயற்கை அப்படிங்கிறது நாம பார்க்கக்கூடிய பல்வேறு வடிவங்கள்ல இருக்கு இல்லையா? ஜீவராசிகள் இருக்காங்க, விதவிதமான ஜட இயற்கையுடைய தோற்றங்கள் இருக்கு, இதுக்கெல்லாம் காரணமான பிரதானம் இருக்கு, அதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய பகவான் இருக்க. யார் இதை சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ? ஏன்னா நாஸ்திக சாங்கிய தத்துவமும் இருக்கு, அதுவும் சமஸ்கிருதத்துல இருக்கு. அந்த நாஸ்திக சாங்கிய தத்துவம் சமஸ்கிருதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை சொன்ன ஒரு பேரும் கபிலர் தான். இன்னைக்கு நீங்க யூனிவர்சிட்டில எல்லாம் போய் சான்ஸ்கிரிட் படிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ நமக்கு அந்த நாஸ்திக சாங்கிய தத்துவம் தான் கற்றுக் கொடுக்கப்படும். எங்களோட பக்தி வைபவ் டீச்சர் எங்களுக்கு அதை சொன்னார். ஏன்னா அவர் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காரு. அங்க அவர் என்ன சாங்கியம் கத்துக்கிறாருன்னா, அந்த நாஸ்திக கபிலருடைய சாங்கியத்தை தான் கத்துக்கிறார். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வராங்க, சேமா சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனா கடைசியில எப்படி முடிச்சிடுறாங்க? இந்த இயற்கை தான் காரணம் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. அவங்க பகவான் வரைக்கும் போறது கிடையாது. சோ அது அஜகலஸ்தன நியாயா அப்படின்னு இங்க கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சொல்றார்.
சோ அதனால பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் முழுமையான அறிவு. ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு அதை கொடுக்குது. எப்படி கொடுக்குது? ஜென்மாதி அஸ்யயதக அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல முக்கியமான 2 வார்த்தைகளை பிரபாத் கொடுத்திருந்தார். என்ன 2 வார்த்தைகள் நம்ம இந்த பொருளில படிச்சோம்? அபிஞ ஸ்வராட் அப்படின்னு 2 வார்த்தை படிச்சோம். அபிஞ அப்படின்னா அனைத்தும் அறிந்தவர், எல்லாம் தெரியும் அவருக்கு. அபிஞ அப்படின்னா உள்ளும் புறமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அனைத்தையும் அறிந்தவர். ஸ்வராட் அப்படின்னா முழு சுதந்திர உடையவர். அவரை கட்டுப்படுத்துறவங்க யாருமே கிடையாது. ஸ்வராஜ்யம் அப்படின்னா சொல்றாங்க இல்லையா? சோ பகவான் தான் ஸ்வராட். நம்ம யாரும் ஸ்வராட் எல்லாம் கிடையாது. நம்மளால என்னத்தை கட்டுப்படுத்த முடியும்? நம்ம மனசே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை 100 மடங்கு பெருசா பண்ணி காட்டும் மனம். சும்மா அந்த மனசோட தாக்கத்தினாலே நம்ம பாதி பயம் அப்படிங்கிறது எதனால வருது? மனதுனால உண்டாக்குது. எதுவுமே நடந்திருக்காது. ஆனா மனம் என்ன பண்ணிருக்கோம்? இப்படி ஆயிட்டா என்ன பண்ணுவோம், அப்படி ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதை நமக்கு 100 மடங்கு 1000 மடங்கு அந்த பிரச்சனையை மனம் பெரிதாக்கி காட்டும். சோ பகவான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் ஸ்வராட். நம்ம மனசுல இருந்தே கூட விடுபட முடியாம கஷ்டப்பட்டு மனதுக்கு அடிமையா இருக்கும். ஆனா பகவான் அப்படி எல்லாம் கிடையாது. ஸ்வராட் அப்படின்னா முழு சுதந்திரம் உடையவர் பகவான். சோ அத்தகைய பகவான் ஜென்மாதி அஸ்யயதக அனைத்திற்கும் அவர் தான் பிறப்பிடமா இருக்கார், எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கார் அப்படின்னு அங்க சொல்லப்படும். சோ இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். அபிஞ ஸ்வராட் அப்படிங்கிற வார்த்தைகள் அங்க ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அபிஞ அப்படின்னா எல்லாம் அறிந்தவர், அனைத்தும் அறிந்தவர். ஹரே கிருஷ்ணா. டைம் ஓடிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? மத்த ஷார்ட்டா அந்த நெருப்பு பொறி அந்த ஒரே ஷார்ட்டா சொல்லுங்களேன். நெருப்பு பொறி, புகை, ஒரு ஷார்ட். 4 விஷயம் அதுல இருக்கு. நெருப்பு இருக்கு, தீச்சுடர் இருக்கு, நெருப்பு பொறிகள் இருக்கு, புகை இருக்கு இல்லையா? அந்த மூல நெருப்பு தானே காரணம். இந்த தீச்சுடருக்கு என்ன காரணம்? இந்த மூல நெருப்பு தான் காரணம். அப்புறம் இந்த பொறிகளுக்கும் அந்த மூல நெருப்பு தான் காரணம். புகைக்கும் அந்த மூல நெருப்பு தான் காரணம். சோ அந்த மூல நெருப்பா இருக்கக்கூடியவர் பகவான். புரியுதா? தீச்சுடர்கள் ஜீவராசிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஜட இயற்கை அந்த புகைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மாறிக்கிட்டே இருக்கிற ஜட இயற்கை. சோ தோற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த தீச்சுடர் அப்படிங்கிறது பிரதானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி ஆனா எல்லாத்துக்கும் பரம காரணமா மூல காரணமா இருக்கிறவர் யாரு? ஒரு விறகு அடுப்பு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பகவான். சோ அந்த விறகு அதுல இருந்து தானே எல்லாமே வருது. சுடர் வருது, அதுக்கப்புறம் பொறி வருது, புகை வருது. எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது தணல் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் பகவான். புரியுதா? வேற ஏதாவது கேள்விகள்? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரணாம்ஸ் மாதாஜி. சுந்தரி மாதாஜி இப்ப நம்ம பௌதிகத்துல இருந்தோம்னு மாதாஜி 3 குணங்கள் மாறி மாறி இருக்க வேண்டியதா தானே மாதாஜி இருக்கு? ஒரு பிசினஸ் பண்றோம்னா ரஜோ குணத்துல இருக்க வேண்டியதா இருக்கு. சில சமயம் ஏதாவது ஒரு கோபம் வந்தா ரொம்ப தமோ குணத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. அந்த 3 குணத்துல கடக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இல்ல மாதாஜி இருக்கு? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சத்துவகுணத்துல இருக்கிறவங்களோட சம்பந்தம் இருந்தது அப்படின்னாக்கா சத்துவகுணத்துக்கு போறது ரொம்ப சுலபம். சத்துவகுணத்துக்கு வரணும் நம்ம சொல்லலாம். எனக்கு மாயாப்பூர் போனதுக்கு அப்புறம் அந்த அனுபவம் ரொம்ப சுலபமா கிடைச்சது. ஆக்சுவலா மாயாப்பூர்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஃபெஸ்டிவல்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் மினிமமா ஒரு 1 லட்சம் பேர் அட்டன் பண்ணுவாங்க. மினிமமா லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடமா இருக்கு. அப்போ அதை ஆர்கனைஸ் பண்றது, அந்த விழாவை எப்படி நடத்துறது, எல்லாருக்கும் எப்படி பிரசாதம் கொடுக்கறது அப்படின்னா, இப்போ ஒண்ணும் வேண்டாம். நம்ம வீட்டுக்கு ஒரு 10 பேர் சாப்பிட வராங்க அப்படின்னா நமக்கு தொண்டை கட்டி போயிருப்போம். ஏன்னா அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை இங்க வச்சியா, அதாங்க ஏதாச்சும் பேசி பேசி நம்ம என்ன பண்ணிருப்போம். நீங்க கல்யாணத்துல எல்லாம் நிறைய பேருக்கு கல்யாண வீட்டுக்காரங்க தொண்டை கட்டி போயிடும். பாத்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கல்யாண வீட்டோட அடையாளம் என்ன? அந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு தொண்டை கட்டி இருக்கும். ஏன்?
நம்ம அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கோம், ஆர்கனைஸ் பண்றோமா, நம்ம இப்படி ஆர்கனைஸ் பண்றோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா எப்படி பண்றாங்கன்னே தெரியாது. அப்படியே அழகா போயிட்டே இருக்கும், சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க. சோ எனக்கு அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவங்களால இந்த மாதிரி, சாதாரண மனிதர்கள் தானே எல்லாரும், நம்மள மாதிரி இருக்கிற மனுஷங்க தானே, எப்படி அந்த எனர்ஜி, எப்படி அந்த சக்தி கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சத்துவகுணத்துக்கு மேற்பட்டு இருக்காங்க. சோ சத்துவகுணத்துல நம்ம இருந்து செயல்படும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, தேவையில்லாம நம்மளுடைய சக்தி விரயமாகிறது கிடையாது. ரஜோகுணத்துல நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா ரஜசிக்கா இருக்கணும், அப்பதான் அந்த காரியத்தை செய்ய, பேஷனேட்டா இருந்தாதான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா சத்துவகுணத்துல சிறப்பா செய்யணும். இந்த ரஜோகுணத்துடைய தாக்கம் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யணும், நம்மளால சுத்த சத்துவ குணத்துக்கு வர முடியாது. ஆனா ரஜோகுணத்துல முழுக்க முழுக்க செய்யறதை விட சத்துவகுணத்துல இருந்து ரஜோகுணத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் இருந்து செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா செய்ய முடியுது. சோ கோலம் போடும்போது எனக்கு வந்து இந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சது. ஆரம்பத்துல நான் எப்படி இருப்பேன் அப்படின்னாக்க, எனக்கு உடனே கோவம் வந்துடும், யாராவது தப்பா பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அந்த அந்த ஸ்டேஜ் மேல இது வரைக்கும் யாரும் ஏறினதே கிடையாது, அதுவும் லேடிஸ் எல்லாம் ஏறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா எங்களுக்கு பகவான் வந்து அந்த சேவையை கொடுத்துருக்காரு, நாங்க ஏறி நாங்க வந்து பண்றோம். 4-5 லேடிஸ் அங்க மாதாஜிஸ் இருக்காங்கன்னு பார்த்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திடுன்னு மேல வந்துடுவாங்க. இவங்களா இருக்காங்க, நம்ம போனா என்ன. ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதாஜி என்ன பண்ணிட்டாங்க, நாங்கெல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க வந்து உட்காந்துட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீடு அவ்வளவு சன்னியாசி பிரம்மச்சாரி உட்கார்ந்துருக்காங்க, அவங்க ஏறி வந்து அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபம் வரும், ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆயிடுவேன். என்னது ஒரு மரியாதையே இல்லாம இப்படி எல்லாம் வந்து பண்றாங்களே அப்படின்னு சொல்லி, நம்ம எதுக்காக ஏறி இருக்கோம், அவங்க எதுக்காக வர்றாங்க, தேவையில்லாம எதுக்காக மேல வர்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அப்புறம் 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 அந்த சேவையை செய்ய 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 அந்த குணம் அப்படிங்கிறது மாறி, இப்ப நம்ம சத்தம் போட்டு அவங்கள்ட்ட வந்து டென்ஷனா பேசி அவங்க மனசு கஷ்டப்படுத்தி என்ன பண்ண போறோம், அறியாமைனால என்ன பண்றாங்க, அவங்க ஏதோ ஒரு தவறு செய்யறாங்க. இப்ப நம்ம பொறுமையா எடுத்து சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுப்பாங்க. அதனால சத்துவ குணத்துல நம்மள எனர்ஜி வந்து கம்மியாகுது, அதே செயல். ஆனா நம்ம எனர்ஜி என்ன ஆகுது, கம்மியா செலவாகுது. நம்ம செய்யக்கூடிய காரியத்துல நம்ம அந்த எனர்ஜியை போடணும். புரியுதா? சத்துவகுணத்துக்கும் ரஜோகுணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். கத்தலாம், கத்தி சாதிச்சு வேலை செய்ய முடியாம நம்ம தொப்புன்னு விழுந்துருவோம். அனுபவம் இருக்கா இல்லையா? கோவம் தான் என்ன ஆகுது, கோவம் வந்து சத்தம் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, அதுக்கப்புறம் நமக்கு எனர்ஜி இருக்குமா? இருக்காது. ஏன்னா எல்லா எனர்ஜி எதுல போச்சு, படபடன்னு ஒண்ணுமே பண்ண மாட்டோம், ஒண்ணுமே பண்ண மாட்டோம், கன்ஃபியூஸ் ஆயிடும், அப்படியே அவ்வளவுதான். உட்காந்துருவோம். அவ்வளவுதான் உட்காந்துருவோம், அப்படியே மைண்டும் கன்ஃபியூஸ் அவ்வளவுதான். ஆயிருப்போம், நம்ம பாடிலயும் நம்மளும் வீக் ஆயிரும். இதே சத்துவகுணத்துல நம்ம கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணி நம்ம என்ன காரியம் பண்ணணுமோ அந்த காரியத்துக்கு அந்த எனர்ஜியை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால சத்துவகுணத்துக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா சத்துவகுணத்துல இருக்கிறவங்களோட தொடர்பு இருந்தா ஈஸியா, இது வந்து ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் மாதிரி, சத்துவகுணத்துல இருக்கிறவங்களோட இருந்தா ஈஸியா சத்துவகுணம் வந்துருது அப்படிங்கிறது எனக்கு மாயப்பூர்ல கிடைச்ச அனுபவம். ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர், எனக்கு வந்து பயங்கரமா கோவம் வரும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எனக்கு பெருசா கோவம் வரும். அந்த மாதிரி இருக்கிற எனக்கு வந்து மாயப்பூர் போனதுக்கு அப்புறம் என்னோட டென்ஷன்லாம் நிறைய குறைஞ்சு போய், தாமத்தோட மகிமையும் இருக்கு, பக்தர்களுடைய சங்கமும் இருக்கு. சோ அப்ப எனக்கு அந்த டிஃபரன்ஸ் கிளியரா புரிஞ்சுது. சோ சத்துவகுணத்துக்கு நான் வரல, இருந்தாலும் சொல்றேன், சத்துவகுணத்துல வரணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு அது வந்து சுலபமா. அப்போ நாங்கெல்லாம் மாயப்பூர் வந்தாதான் சத்துவகுணத்துக்கு வர முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இல்லையா? இப்ப நாம மாயப்பூர் வந்து நாம அப்பதான் சத்துவகுணத்துக்கு வர முடியும். உலகம் மாதிரி இருக்கும் மாதாஜி, அது வேணா சரி. அங்க அங்க வந்து சும்மா நம்ம வந்து வந்து போறது வேற, அங்க வாழ்ற வாழ்க்கைங்கிறது வேற. நம்ம இப்ப 2 நாள் 1 வாரம் வந்து அங்க வந்து இருந்து மாயப்புரம் தரிசனம் பண்ணிட்டு போறது வேற, அங்கேயே வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது வேற. இது ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நான் வருஷம் மாயப்பூர் போயிட்டு வந்துகிட்டே தானே இருக்கோம். அப்புறம் அங்கேயே வாழும் போது அந்த வித்தியாசம் வந்து நல்லா தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்றது, வெளியில இப்ப நம்ம மாயப்பூர்ல இருந்தாதானா அப்படின்னு கிடையாது, அந்த உணர்வை நமக்குள்ள கொண்டு வரலாம். மாயாப்பூர்ல உணர்வை வந்து நம்ம வந்து எங்க வேணா கொண்டு வரலாம் மகாபிரபுவோட கருணையினால. அதனால பஞ்சதத்துவ மந்திரம் நம்ம வந்து கண்டிப்பா சொல்லணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தம். அப்போ மாயாப்பூர் தாமமே நம்ம கூட இருக்குன்னு இருக்கும். நம்ம சும்மா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம் ராம் ராம், நமக்கு அந்த உணர்வு வராது.
நான் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவை கூப்பிடுறேன், நான் நித்யானந்தரை கூப்பிடுறேன், நான் வந்து அத்வைத ஆச்சாரியார்கிட்ட சரணடைஞ்சிருக்கேன், நான் கதாதர் பண்டிட்ட கூப்பிடுறேன், நான் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் கிட்ட நான் சரணடைகிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வோட நம்ம வந்து பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லணும். அப்ப நிச்சயமா தாமத்தோட அந்த தாக்கம் நமக்கு வரும். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ல நம்ம ரியாக்ட் பண்றதுங்கிறது தவிர்க்க முடியாது. இந்த பௌதிக உலகத்துல அதை நம்மளால தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம தூய்மை அடையல. ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம், கோவப்பட்டு கத்தி நம்ம வந்து நம்மளே நம்ம வந்து கெடுத்துக்க வேண்டாம். ஸோ அதை வந்து நாம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ஆயிட போகுது, சின்ன விஷயத்தினால என்ன ஆயிட போகுது? ஆயிடுறோம் மாதாஜி, பேனிக் ஆயிடுறோம். ஆயிடுறோம், ஆக வேண்டாம். ஆகாம நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையா நம்ம வந்து அது முதல்ல அந்த மாதிரி டென்ஷன் ஆனாக்கா நமக்கு தான் மாதாஜி உடம்பு கெடுதல் ஆகுது. ஃபர்ஸ்டே நம்மளே தான் நமக்கு எடுத்துக்கிறோம் மாதாஜி. ஆமா, கண்டிப்பா. சோ மத்தவங்க செய்யற தப்புக்கு நம்ம கொடுத்துக்கிற தண்டனை தான் கோபம் அப்படின்னு ராதனா சுவாமி மகாராஜ் சொல்றாரு. அடுத்தவங்க தப்புக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை கோபம் அப்படின்னு. ஆனா இந்த பிரம்மா படைக்கிறப்ப மாதாஜி ரஜோகுணத்துல தானே மாதாஜி இந்த உலகத்தையே படைச்சாரு. ஆமா, ரஜோகுணத்துல படைக்கிறார். ஆனா அவர் ரஜோகுணத்துல கிடையாது. அதுக்காக நம்ம ரஜோகுணத்துல இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. பகவான் நமக்கு எல்லா விதத்திலயும் உதவி செய்யறாரு. கண்டிப்பா மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பதம் 45ல மொழிபெயர்ப்புல ஜட உலகின் படைப்பு மற்றும் அழிவு என்னும் விஷயங்களில் பகவானின் நேரடியான மேற்பார்வை இல்லை. ஜட இயற்கைதான் சிருஷ்டிகர்த்தா என்னும் கருத்தை மறுப்பதற்காகவே பகவானின் நேரடியான ஈடுபாட்டை பற்றி வேதங்கள் விவரிக்கிறதுனா, அப்ப இது இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு மாதாஜி, புரியல. இப்ப வந்து பகவானுடைய நேரடியான ஈடுபாடு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நான் தான் சொன்னேன், அவர் எங்கேயோ புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வேணும் வனந்த மரவிந்ததலாயதாட்சம்னு உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் பண்ணல. அவருடைய விரிவங்கங்களான 3 விதமான புருஷ அவதாரங்கள்ல அவர் என்ன பண்றார், இந்த ஜட இயற்கையை அவர் வந்து படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருடைய மேற்பார்வையில தான் இயங்குது அப்படிங்கிறத வேதங்கள் நமக்கு சொல்லுது. அவருடைய மேற்பார்வை நேரடியா இல்ல, அவர் நேரடியா ஈடுபடல. இப்போ நீங்க ஒரு கட்டடம் கட்டணும்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க போய் செங்கல் சுமந்து நீங்க வந்து சிமெண்ட் மூட்டையெல்லாம் நீங்க தூக்கிட்டு வந்து நீங்க செங்கல்லாம் அடுக்கி நீங்க செய்ய போறீங்களா? கிடையாது. நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு இன்ஜினியரை முதல்ல கூப்பிடுவீங்க இல்லையா? நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நீங்க என்ன பிளான் பண்ணுவீங்க? ஓகே, எந்த இன்ஜினியரை பார்க்கலாம், யார் வந்து நல்ல வீடு கட்டுறாங்க, நீங்க அவரை பார்ப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, அவர் பிளான் போட்டு கொடுப்பாரு, நீங்க அதை பார்த்து அப்ரூவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க பணம் மட்டும்தான் கொடுப்பீங்க. அவர் என்ன பண்ணுவாரு, ஆளுங்களை வச்சு யாரை வச்சு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, பிளம்பரை கூப்பிடணுமா, எலக்ட்ரிஷியனை கூப்பிடணுமா, யாரை கூப்பிடணுமா, எல்லாத்தையும் அவர் பண்ணி உங்களுக்கு வீட்டை கட்டி உங்க கையில கொடுத்துருவார். அப்போ உங்களுடைய நேரடியான தொடர்பு அதுல இல்ல, நீங்க பணம் தான் கொடுத்துருக்கீங்க இல்லையா? உங்களுடைய செயல் அப்படின்னா நீங்க வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நீங்க எனக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க போய் செங்கல்லாம் நீங்க சுமக்கல. அந்த மாதிரி பகவான் என்ன பண்றார், எங்கேயோ இருக்கார், நான் அவருடைய விரிவங்கங்கள் மூலமா இந்த பிரபஞ்சத்தை அவர் படைச்சு காத்து அழிக்கிறார். சோ நீங்க தான் காரணம். இப்போ அந்த ஜட இயற்கை தான் காரணம். இப்போ நான் வந்து அந்த இடத்த வந்து பாக்குறேன். அப்ப நான் நினைக்கிறேன், சரி இந்த கொத்தனார் தான் இந்த வீட்டுக்கு ஓனர் போல கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படின்னாக்க அப்போ யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், இல்ல கன்னிகா மாதாஜி தான் ஓனர் இதுக்கு, இந்த கொத்தனாரோ இல்லைன்னா இங்க இருக்கிற அந்த இன்ஜினியரோ ஓனர் கிடையாது அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லணும் இல்லையா? இந்த வீட்டோட ஓனர் கன்னிகா மாதாஜி அப்படின்னு என்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா நான் என்ன நினைச்சுப்பேன், அந்த இன்ஜினியர் அங்க நிக்கிறார், டிப் டாப்பா நிக்கிறார், சரி இவரோட வீடு போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். சோ யாராவது அப்படி வேதம் படிக்கிறவங்க மிஸ்கைட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால, இல்ல இது பகவானுடைய மேற்பார்வையில தான் நடக்குது அப்படின்னு வேதங்கள் நமக்கு சொல்லுது. நாரதரே என்ன ஆயிட்டார், குழப்பிட்டார் இல்லையா? அதனாலதானே இந்த கேள்வி கேட்டார், யாருக்கு நீங்க வந்து இருக்கீங்க, நீங்க தான் வந்து முதன்மை படைப்பாளர் நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க யாரை நோக்கி தவம் பண்றீங்க அப்படின்னு நாரதர் கேட்டார் இல்லையா பிரம்மா கிட்ட. படைக்கிறதே நீங்க தான், அப்படிதானே இருக்கு பாக்குறதுக்கு அப்படிதானே கேட்டார். புரியுதா? எஸ் மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன். தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மறக்கவே மாட்டேன் மாதாஜி, ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு பிரார்த்தனை மாதாஜி. மல்லிகா பேசுறேன். மாதாஜி என்னோட
என்னோட பேத்திக்கு வந்து சலங்க பூஜை வந்து இப்போ சண்டே அன்னைக்கு வச்சிருக்கோம் இங்க சென்னையில. சூப்பர் சூப்பர். 12 வயசா இருக்கு. ம் சரி பார்த்தா இப்ப திடீர்னு அவளுக்கு வந்து ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு 4 நாளா டாக்டர்கிட்ட போயிட்டு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கொடுத்து போட்டுட்டு இருக்கான். அது என்ன ம் சரியா இங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வர இப்ப 3 டேஸா லீவ் போட்டா இப்ப பார்த்தா மெடிசன் எடுத்துட்டு இப்ப அதுக்கு படுத்துட்டு அழுது. அதான் சொல்றான், நீ தானே பாட்டி எனக்காக ப்ரேயர் பண்ணுவ, ப்ரேயர் பண்ணி எனக்கு சரி பண்ணுவல்ல, ஏன் இப்ப ம் எனக்கு நீ சரியாகல, தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது எனக்கு ஓ அப்படின்னு கண்ணுல தண்ணி விட்டுட்டு அழகா குழந்தை. ம் ம் அதுல மதர் அரவிந்தர் சொல்லிட்டு பாண்டிச்சேரி அவங்கள்ட்ட தான் நான் வந்து ஒரு 20 வருஷமா அவங்க டிபோட்டியா தான் இருந்துட்டு இருக்கோம். அப்படின்னு ம் இப்ப அது இருந்துட்டு இப்ப வந்து கிருஷ்ணகிட்ட முழுசா இப்ப நான் வந்து இப்போ ஒரு 6-7 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 7 மாசமா ம் ஆகஸ்ட் கிருஷ்ணர் அப்படின்னு இருக்கோம். நீதானே எனக்கு பண்ணுவ, இப்பயே எனக்கு சரியாகல அப்படின்னு சொல்லி குழந்தை அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி அதான் சொல்லுன்னு சொல்லிட்டு அதான் பௌதிக உலகத்துல இந்த கஷ்டம்னாவது வந்துட்டே இருக்குங்கிற மாதிரி ஒன்று மாதிரி ஒண்ணு அது அப்படியே விளையிட்டு இருக்கிற மாதிரி விளையிட்டும் இருக்கும், வந்துட்டும் இருக்கு, கண்டிப்பா. விளையிட்டு இருக்கு, நம்ம எல்லாம் அதை சோ தாங்கிட்டு போயிடணும். பகவான்கிட்ட நீங்க வந்திருக்கிறதே வந்து உங்களுக்கு என்னாச்சு? ஏதோ ஒரு நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையில இருந்து பகவான் உங்களை காப்பாத்தி தன் பக்கம் இழுத்துட்டு இருக்கார். சோ அதனால நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம வந்து பெருசா ஒரி பண்ணிக்கிட்டு எனக்கு இது நடக்கல, ஏதோ ஒரு நல்லதுக்கா இருக்கலாம். இப்போ இல்ல அப்படின்னா இன்னும் இது இது இன்னும் நல்லா நடக்கிறதுக்காக பகவான் வந்து தள்ளி போடுறவரா இருக்கலாம். சோ நம்ம அப்படித்தான் பார்க்கணுமே தவிர இப்போ எனக்கு இது உடனே நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ரஜோகுணம். ஆனா பகவானுக்கு 1000 காரியம் இருக்கு. ஒரு காரணம் நடக்கணும்னா அதுக்கு பகவானுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் இது. சரி, இதுக்கு எதுக்காக வந்து எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு நம்ம எதுக்காக வருத்தப்படணும்? ஏன்னா உலகத்துல நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க என்னென்னமோ நடக்குது. ஒரு சின்ன விஷயம், இப்போ சலங்க பூஜை பண்ணல அப்படின்னா ஒரு 6 மாசத்துல நம்ம பண்ணலாம், ஒரு வருஷத்துல பண்ணலாம், இதை விட சிறப்பா பண்ணலாமா இருக்கும், இதை விட இன்னும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கலாமா இருக்கும். அதனால ஒரு வாய்ப்பு மிஸ் ஆனது வாழ்க்கையே போயிடுது அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லாத ஒரு பொறுமை. என்னன்னா இதுதான், +2 மார்க்ல வந்து ஒரு 5 மார்க் குறைஞ்சு போச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறது, ஃபெயில் ஆயிட்டா தற்கொலை பண்ணிக்கிறது, அதோட முடிஞ்சு போச்சா வாழ்க்கை, அவ்வளவுதானா? இல்ல நீ டிகிரி வாங்கிதான் என்ன சாதிக்க போற, என்ன பண்ண போறோம்? நம்ம படிச்சதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சமையல் கட்டுல உட்காந்து A² + B² = 2AB என்னைக்காவது நமக்கு அது உபயோகப்பட்டிருக்கா? உபயோகப்பட்டதே கிடையாது. ஆனா அதுல ஒரு மார்க் குறைஞ்சு போச்சுன்னா அதுக்காக செத்து போறது அப்படிங்கிறது முட்டாள்தனம். அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு நம்ம இழந்துட்டோம், அதனால பகவானுடைய பிரார்த்தனையை ஏத்துக்கல அப்படின்னு நினைக்கிறதுல என்னது தமோ குணம். ஏத்துக்கலன்னு சொல்ல குணமாயிடும். சொல்றேன், ஏன்னா நமக்கு 4 அந்த பேர் வருத்தம் வருது இல்லையா? அதுதான். நமக்கு அந்த வருத்தம் வருது, நம்ம அழறோம், அது வந்து இயற்கை. சரி, என்னால பண்ண முடியல, எல்லாரும் பண்ணிட்டா, என்னோட பேட்ச் எல்லாரும் போயிட்டா, இப்ப நான் வந்துட்டு இப்ப தனியா என்னால பண்ண முடியாம இதெல்லாம் குழந்தைகளுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம என்ன புரிய வைக்கணும், இதை விட பெட்டர் சான்ஸ் உனக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த சான்ஸ் போயிருக்கு. இதை விட பெட்டரா உன்னால பண்றதுக்கு இந்த வாய்ப்பை நம்ம வந்து அப்படி பயன்படுத்திக்கணும். அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர இது ஒண்ணுதானா, இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாதா, முடிஞ்சு போச்சா, கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? அற்புதமான உலகம் இருக்கு நமக்கு, பகவானுடைய சேவை நமக்கு இருக்கு. அப்படித்தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணுமே தவிர குழந்தைகளுக்கு அப்படித்தான் புரிய வைக்கணும். கண்டிப்பா இதை விட பெட்டரா இதை விட பெட்டரா வந்து சலங்க பூஜை நடக்கும் அப்படின்னு வந்து இருக்கலாம். அதுக்காக இதை வந்து பகவான் தள்ளி போடலாம இருக்கலாம். அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம பிளிஸ்ஃபுல்லா சாண்டிங் பண்ண சொல்லுங்க, அவ்வளவுதான். அததான் நான் சொல்லிருக்கேன், நீதான் ஜபமாலை பண்ணுவேன், பண்ண 2 மாலையாவது பண்ணிட்டு அதுக்குதான் வந்து நம்ம வந்து எப்பவுமே இந்த கண்டிஷனா பக்தி பண்ணவே கூடாது. என் பேரன் என்ன பண்ணுவான், பாட்டி நான் சாப்பிடணும்னா நீங்க எனக்கு வந்து போன் காட்டணும் அப்படின்பா. நான் சொல்லுவேன், இந்த பிளாக்மெயில் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ சாப்பிட்டுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் போன் பாக்குறேன்னு கேட்டா நான் கொடுப்பேன். ஆனா நான் சாப்பிடணும்னா நீ போன் காட்டணும் அப்படின்னு என்ன பிளாக்மெயில் பண்ணனா நான் கொடுக்க மாட்டேன். அப்போ உனக்கு அதுவே பிராக்டிஸ் ஆகும். அப்போ அது பகவான் நம்ம பண்றோம். இப்ப நான் உன்னை பிரார்த்தனை பண்ணேன்னா எனக்கு உடனே இது நடந்தது. அப்போனா என்ன அர்த்தம், என்னுடைய பிரார்த்தனை நடக்கலைன்னா நான் உன்னை விட்டுருவேன், அப்படி நம்ம வந்து போயிடுவோம். ஸோ எப்பவுமே இந்த கண்டிஷன் வச்சுக்கூடாது. கண்டிஷன் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம பக்தியை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். பகவான் எப்ப என்ன கொடுக்கணுமோ அதை வந்து நமக்கு வந்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட பொறுமை. அது நமக்கு வர்றது சகஜம்தான். வருத்தம் வரலாம், அழுக வரலாம், எல்லாம் வரலாம், அது சகஜம்தான். பட் அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப சின்ன விஷயமா, இது பெரிய விஷயமே கிடையாதுங்கிறத முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து அதை ஏத்தி விடுறோம்.
இது வந்து நம்ம ரொம்ப உசுப்பி விடுறோம் நம்ம பசங்களை. அதனாலதான் அவங்க வந்து வெக்ஸ் குழந்தை ஆகுறாங்க. ஆமா இதெல்லாம் சின்ன ஆ சின்ன ஒரே விஷயங்கள். ஒரே தோல்வியை டைம்ல ஆனுவல் டே வேற. சந்திக்கிறதுக்கான தோல்வியை சந்திக்கிறதுக்கான தைரியத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். வெறுமை வெற்றி மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தோல்வி இருக்கு. தோல்வியை சந்திக்கிறதுக்கு தைரியம் நமக்கு வேணும். தோல்விங்கிறது சந்திச்சாதான் வெற்றியுடைய அருமை நமக்கு வந்து புரியும். அது வந்து நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். எப்பவுமே நம்ம வந்து நம்பர் 1 வந்துட முடியாது. எப்பவுமே நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துராது. எல்லாத்துலயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். எல்லாம் கடந்தாதான் வாழ்க்கையில் நம்ம என்ன அதனால்தான் இவ்வளவு விவாகரத்து சில பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான். யாருக்குமே என்ன கிடையாது, பொறுமை கிடையாது, சகிப்புத்தன்மை கிடையாது. அதனாலதான் லைஃப் ஃபுல்லா ப்ராப்ளமாவே போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் கஷ்டப்படுறதுக்கான ஒரே ரீசன் அதுதான். முன்னெல்லாம் எப்படிலாம் யாரும் வந்து இவ்வளவு சீராட்டி பாராட்டிலாம் வச்சுக்கல. நாளோட ஒண்ணு, சரி நல்லா வரியா வா, இல்லையா அப்படித்தானே வளர்ந்தோம். புத்திசாலியா இருக்கியா, படிக்கலையா படி, உனக்கு படிப்பு வரலையா சரி போ, அவ்வளவுதான். 4 குழந்தைங்க இருப்பாங்க. ஒரு குழந்தை நல்லா படிச்சு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு குழந்தைக்கு படிப்பு வர அது சரி, இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு பண்ணி விட்டுருப்பாங்க. யாருக்கும் ரொம்ப ஒன்றும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்காது. இப்ப இந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு காம்படேட் பண்ணி நீதான் அப்படி நீதான் எப்படி அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னா ரொம்ப அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் கொண்டு போறதே நம்ம தான். ஸோ நம்ம முதல்ல சத்துவகுணத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்கணும். கம்பேரிசன் தோல்விங்கிறது மாதாஜி, கம்பேரிசன் இந்த என்ன சொல்றது, ஃபெயிலியருங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் வரணும், இருக்குதான் இருக்கும், லைஃப்னா எல்லாமே இருக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு நாம புரிய வைக்கணும். டைம்ல ஸ்கூல்ல புரியுது. ஆனிச்சா அதுக்கும் பிராக்டிஸ் இதுக்கும் பிராக்டிஸ். அந்த குழந்தைங்க என்னதான் பண்ணுங்க, 10 வயசு குழந்தைங்க இதுக்காக அதுக்காக எப்படிதான் அதுகளுக்கு ஒரு ரிலாக்ஸே இல்லாம குழந்தைங்களை கஷ்டப்படுத்தி அதுலையும் கஷ்டப்பட்டு நம்ம அதான் சொல்லிருக்கேன். இன்னும் 3 நாள் இருக்குல்ல பாப்பா, குணமாயிட்டு நீ விளையாடிப்பா. எல்லாம் பத்திரிகை எல்லாம் கொடுத்தாச்சு, ரிலேஷன்லாம் வராங்க அப்படிங்கும் போது நீ இப்படி ஃப்ரீயா விடு, ஒரு இதுன்னு பாத்துட்டு போல பாவான்னு பாத்துப்பாரு, ஃப்ரீயா விடு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். எங்க அக்கா குழந்தை அப்படிதான் அக்கா பேத்தி அப்படிதான் இருந்தா மாதாஜி. 3 நாள் வரைக்கும் ஜுரம். கடைசி சூப்பரா பண்ணிட்டா. சலங்கை பூஜை அவளும் பண்ணினா, பட் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணினா. நல்லா பண்ணுவான். டைம் வந்துரும், அது பகவானுக்கு கொடுத்துருவோம், அந்த எனர்ஜியை கொடுத்துருவான் மாதாஜி. தேங்க்யூ. அதனாலதான் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லி மனசு ஆறுதல் பட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நன்றி. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் மாதாஜி. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. சொல்லுங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. நீங்க சொல்லுங்க. பிராக்டிக்கலா சொன்னது ரொம்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன் மாதாஜி. என்னன்னா இப்போ வந்து காலேஜ்ல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்கல்ல மாதாஜி, காலம்பரை 6 மணிக்கு எழுந்திருக்கணும்னா அந்த பேரண்ட்ஸ் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நான்லாம் வந்து வீட்டுல அலாரம் வச்சு குழந்தைய வந்து ஹாஸ்டல்ல இருக்கிற குழந்தைய எழுப்பி விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. they are born with silver spoon, golden spoon மாதாஜி. ஸ்பூன் ஃபீட் பண்ணி அப்ப ஸ்பூன் ஃபீட் பேரண்ட்ஸ் தான் பண்ணியே கெடுக்குறாங்க. கெடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் தான் கெடுக்குறாங்க. கெடுக்குறாங்க மாதாஜி. ஏன் அந்த குழந்தைக்கு ஒரு அப்புறம் தான் அலாரம் வச்சு அதுதான் எழுந்துக்கணுங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு வேலையை கூட இல்ல அதனால மாதாஜி, பண்ணிக்க முடியாது அப்படின்னாக்க காலேஜ்ல காலேஜ் மாதாஜி. வந்து So, அதான் அப்படி சொல்றேன் எதுக்கு மாதாஜி. அந்த மாதிரி எதுக்கு வந்து பேப்பர் பண்ணி எதுக்காக வளர்க்கணும் இல்லையா? டூ மச் ரொம்ப பேம்பர். வந்து அது மாதிரிலாம் அதனால பண்ணக்கூடாது. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அது வருது காரணம் அதான். எல்லாமே இருக்காங்க மாதாஜி. கண்டிப்பா இப்ப கண்டிப்பா. இந்த அந்த 250 பேர்ல 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க மாதாஜி. ம் ஸ்ட்ரெஸ் ஆன்டி டிப்ரெஷன் எடுத்துட்டு இருக்காங்க. 10 பேர் ஓ கிருஷ்ணா. இன்னசென்ட்டா கவுன்சிலிங் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா குழந்தைங்க ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் தான் காரணம் மாதாஜி, வேற எதுவுமே கிடையாது. பிளஸ் அவங்களோட அசோசியேஷன், பேரண்ட்ஸ் தான் அவங்க அசோசியேஷன் கரெக்ட் பாருங்க. மாதாஜி. அந்த பேரண்ட்ஸ் ஒருத்தர் அவங்க என்ன பண்றாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தானே அவங்க செய்யறாங்க. எங்கேயாவது வந்து இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வந்து பகவத்கீதை எல்லாம் கேட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆகுறாங்களா? அது பண்றது கிடையாது. குட் அசோசியேஷன் கிடையாது. இப்போ ட்ரெஸ் எல்லாம் வந்து ஏன் இப்படி போடுறீங்கன்னு கேட்டா எங்க பேரண்ட்ஸே ஒன்னும் சொல்லல, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்றாங்க. அதான் இதெல்லாம் நான் வந்து பர்சனலா பார்த்தது மாதாஜி. கண்டிப்பா குழந்தைகளும் கேட்க மாட்டேங்கிறது மாதாஜி. இல்ல போடாம சகவாசத்துக்கு ஏத்த போனாலே மாதிரி இருக்குங்க. இப்ப பொங்கல் முடிஞ்சு குழந்தைகள் வந்து ட்ரெஸ் சொல்றாங்க, நம்ம பொங்கலுக்கு எடுத்த பாவாடை சட்டை போட்டு அனுப்பிச்சா ஃப்ரெண்டு 10வது 5வது படிக்கும்போது அந்த ஃப்ரெண்டு சொன்னா, நீ என்ன கல்ச்சரல் ட்ரெஸ் போட்டு வர, சும்மா வெஸ்டர்ன் எல்லாம் போட மாட்டியா? நான் பாரு வெஸ்டர்ன் போட்டு வரேன். மறுநாள் சொல்றது, பாட்டி இதை போட்டு போனா அவங்க எப்படி சொல்றாங்க, உன்னை ஸ்கூல்ல அப்ரிஷியேட் பண்ணாங்கல்ல பிரின்சிபால் மேடம், கல்ச்சரல் தான் போட்டு வரணும்னு சொல்லிட்டு, அப்ப எல்லாம் உன்னை கை இதெல்லாம் ஆயிடுச்சு தட்டாங்கல்ல, பாருங்க. அதுதான் கல்ச்சுரல் ட்ரெஸ், அதுதான் ஃபெஸ்டிவல், கரெக்ட். அதுக்கு இதெல்லாம் ஒரு இதுவா நம்ம வந்து எப்பவுமே இந்த மாதிரி இருக்கணுங்கிறது அந்த சுபாவமே அதான் சொல்றேனே, இந்த இயக்கத்துல இருக்கிறதுனால இவங்க இப்படி இருக்கணும். இது கல்ச்சுரல் ட்ரெஸ், இது ஃபெஸ்டிவல். ஏன் ஒரு நாள் வந்து ஒண்ணுமே போடாம போவியா?
என்னது இதெல்லாம் வந்து அந்த எல்லா ஏன்னா சென்ஸையும் வெஸ்டர்னே கெடுத்துட்டாங்க. போடாம இதே போட்டு நம்மளுடைய வராங்க. கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பா, அப்புறம் வந்து என்ன சொல்றது? மாதாஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து சென்னை பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்டலுக்கு வருவாங்க மாதாஜி மதுரையில. நான் ஐ மீன் மதுரை மாதாஜி. அவங்க சொல்லுவாங்க மதுரை வந்து ஒரு பெரிய பட்டிக்காடாம், என்னைக்குமே மாறலையாமா. சென்னை வந்து ரொம்ப நல்லா இருக்காம. சூப்பர். சென்னை தான் அதான் குட்டிச்சவரா போயிட்டு இருக்கு. என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு சொல்லுவா, மாதாஜி இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க மாதாஜி, 6 மாசம் சென்னை போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தலைகீழா மாறி அரைகுறையா சுத்திட்டு இருப்பாங்க. அத வந்து இங்க பரப்பி விட்டுருவாங்க மாதாஜி அப்படின்னு சொல்லுவா. அத வந்து இந்த கரெக்ட் ஊருக்கு தான். வந்து அதை பரப்பி விட்டுருவாங்க, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இங்க வந்து பரப்பி விட்டுருவாங்க. அப்ப நம்ம ஒரு ஷால் போடு அப்படின்னு சொல்றதுக்கே நம்ம பயப்படணும். இந்த காலத்துல பெண்ணுங்கள்ட்ட ஷால் போட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றதுக்கு பயமா இருக்கும். இல்ல மாதாஜி, நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க மாதாஜி. அவங்க வந்து ஹாஸ்டல்ல இருப்பாங்க. நார்த் இந்தியன் எல்லாரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாம ஃபேஷன் பரேட் ஷோக்கு எல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓ கிருஷ்ணா. எப்படி இருக்கு மாதாஜி, நினைச்சு பாருங்க மாதாஜி. பெண்களுக்கு அதுக்குதான் வந்து பெண் வந்து குழந்தை மாதிரின்னு சொல்லப்பட்டிருக்கு கலிகாலம். சாஸ்திரத்துல. குழந்தைகளுக்கு சுதந்திரம் எப்படி களி கொடுக்க முத்தி கூடாதோ போச்சு. அந்த மாதிரி பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணம் கூடாது இதெல்லாம் தான். மாதாஜி, கரெக்ட் தான் மாதாஜி. அவங்கள வந்து பாதுகாத்துதான் கரெக்ட். வச்சுக்கணுமே தவிர அவங்கள இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இண்டிவிஜுவலா அவங்க இருக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. கண்டுபிடிக்க என்ன கூடாது. பண்றது? பட் கண்டிஷன் போட்டோம்னு அப்படியே வச்சுக்கோங்களேன், இன்னும் ஓவரா போயிடுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் என்ன உங்களோட நிலைமைங்கிறத புரிய வச்சா அவங்களா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வெறுமனே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கு. சொன்னோம்னா அதுக்கு எதிர்ப்பாதான் போவாங்க. இது இப்ப எப்படி கரெக்ட் இருக்கும், மாதாஜி. பேரண்ட்ஸ் நெருப்பு தொடாத பேரண்ட்ஸ் சுடும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியாது. இது வந்து சுடும் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சாதான் அவங்க வந்து தொடாம இருப்பாங்க. இல்லைன்னா அந்த நெருப்பை தொட்டு பார்க்கணும் தான் இருக்கும். அதான் மாதாஜி. எனவே எல்லாரோட கருத்துக்களும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. இந்த உலகத்தோட நாடியை பிடிச்சு பார்த்து நீங்க சொன்ன மாதிரி இருந்தது. நான் ரொம்ப எனக்கு அனுபவம் கிடையாது, சும்மா அந்த போன்ல பாக்குறதுதான். நீங்க டைரக்டா என்ன பண்றீங்க, அனுபவப்படுறீங்க. பாத்துட்டோம் மாதாஜி. அதனால வந்து இது வந்து ஹவு டு லிவ் அப்படின்ற எக்ஸாம்பிள வந்து டெய்லி நான் வந்து அனுபவிச்சு படிக்கிறேன் உங்களோட கிருபையினால. ஹரே கிருஷ்ணா. கடவுள் வந்து உங்க மூலமா எங்களுக்கு ரீச் ஆக வச்சிருக்காங்க. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப அதே மாதிரி காலேஜ் ஜென்ஸ் பசங்கள் வந்து செகண்ட் இயர்லயே வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாங்க மாதாஜி. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு விளையாட போறாங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு அதர் காலேஜுக்கு. ஒரு பையன்லாம் வந்து பாண்டிச்சேரி போய் விளையாண்டுட்டு அங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு பீச்சுக்கு போயிருக்கான். அங்க செத்தே போயிட்டான் மாதாஜி. பேரண்ட்ஸுக்கு வந்து அடுத்த நாள் தான் பாடியை கண்டுபிடிச்சு குடுக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க யாரும் அந்த பையன் வந்து ஆக்சிடென்டலா விழுந்து செத்து போயிட்டான்னு பேரண்ட்ஸ் கிட்டயும் சொன்னாங்க. ஆனா ரியலா நான் என்கொயரி வச்சு கண்டக்ட் பண்ணி கேட்ட அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி ஆல்கஹால் கன்சப்ஷன் நடந்ததுன்னு. பெண்களே இன்னைக்கு குடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அதெல்லாம் நம்ம வந்து சொல்லி இல்ல இது அவங்க நான் வந்து எதுக்கு alert எதுக்கு பண்ணணும். சொல்றேன்னா மாதாஜி, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இந்த சபையில எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதான் நான் இப்ப கண்டிப்பா ஷேர் பண்ணேன் மாதாஜி. வித் ரொம்ப யுவர் தேங்க்ஸ் பெர்மிஷன். மாதாஜி. ஏன்னா தேங்க்யூ மாதாஜி. கண்டிப்பா ஏன்னா எல்லாருக்குமே டீனேஜ்ல குழந்தைங்க இருக்கலாம், சின்ன குழந்தைங்க இருக்கலாம், ஒவ்வொரு ஏஜ்ல இருக்கிற எத்தனை யாருக்கு என்ன குழந்தைங்க என்ன ஏஜ்ல இருக்காங்க நமக்கு அதான் மாதாஜி. தெரியாது. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும். அது தெரியாமலே இருக்கோம். நம்ம தெரியும் குழந்தை மாதாஜி. என்ன கண்டிப்பா ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருக்கு, எங்க போகுது, எங்க வருது, யார் கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும். அது தெரியாமலே பேரண்ட்ஸ் வந்து என்ன கண்டிப்பா பண்ணிட்டு மாதாஜி. இருக்காங்க, வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால உங்களோட தனி எக்ஸ்பீரியன்ஸ் ரூம் நீங்க ஷேர் கொடுத்துறாங்க, பண்ணது தனி ரொம்பவே. ரூம் கொடுத்துறாங்க, தனி போன் தனி கையில ரூம் கொடுத்துறாங்க, கம்ப்யூட்டர் கொடுத்துறாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னு யாரும் வாட்ச் பண்றதே கிடையாது மாதாஜி. கிடையாது, படிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க மாதாஜி. நாங்க கௌரவ ஃபவுண்டேஷன்ல அதுல பகவத்கீதை படிக்கிறோங்க மாதாஜி. இப்ப வந்து ஸ்கூல்ல வந்து பகவத்கீதை ஒரு பாடமா கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு கையெழுத்து இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மாதாஜி. நம்ம எல்லாரும் கையெழுத்து வாங்கி கொடுத்தோம்னா தங்கமணி செல்லம். தங்கமணி சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. சூப்பர் சூப்பர் கௌரவ மாதாஜி. ஃபவுண்டேஷன் அதுல அதனால ஸ்கூல்ல வந்து பகவத்கீதைய ஒரு பாடமா கொண்டு வரணுங்கிறதுக்காக எல்லாரும் கையெழுத்து வாங்கி அனுப்பணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க மாதாஜி. அது ஒரு சரி பேப்பர், சரி. அதை வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதுல வந்து கையெழுத்து வாங்கி
அதை வந்து நம்ம கொடுத்தோம்னாக்கா அவங்க ஃபுல்லா அனுப்பி அதை ஒரு பாடமா கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றாங்க மாதாஜி. ரொம்ப நல்ல முயற்சி மாதாஜி, ரொம்பவே நல்ல முயற்சி. குழந்தைகளுக்கு இப்ப அதெல்லாம் படிக்கும் போதுதான் மாதாஜி அந்த ஒழுக்கங்கிறதே குழந்தைகளுக்கு வரும். அதுதான் முக்கியம். கண்டிப்பா. ஏன்னா So, அதுல நம்ம இருந்து இந்த மாதிரி ஒழுக்கத்துல இருந்து முயற்சி எடுக்கும் வலுவாம போது இருப்பாங்க. ஏதோ ஆமாங்க 1000 பேர்ல ஒரு மாதாஜி. 10 குழந்தைகளாவது நம்மளால என்ன பண்ண முடியும், காப்பாத்த முடியும் இல்லையா? ஆமாங்க So, மாதாஜி. ரொம்ப பெரிய விஷயம் மாதாஜி. மாதாஜி உங்க பர்மிஷன் ஹரே தான் நான் கிருஷ்ணா. நம்ம குரூப்ல கூட அந்த ஃபார்ம் அனுப்புறேன் மாதாஜி. அனுப்புங்க மாதாஜி, யார் அனுப்புங்க. வேணாலும் அதை அனுப்பலாம் மாதாஜி. சரி சரி சரி. கையெழுத்து வாங்கி அனுப்பலாம். அவங்க என்ன நன்றி பகவத்கீதை மாதாஜி. எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல பகவத்கீதை படிக்கிறதுக்கு நாம வந்து அதை வந்து இது ஆமாங்க பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி, ஓகே பண்ணுங்க மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, முன்னாடி இங்க ஆர்.என். ரவி கவர்னர் இருந்தார் இல்லையா சென்னையில, அவர் ஒரு இந்த கீதா ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அப்ப அவர் பேசினார், 7 வயசுல நான் பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சு 11 வயசுக்குள்ள நான் எல்லாம் மனப்பாடமா வகுச்சேன். அந்த படிச்சதுதான் எனக்கு இப்ப இவ்வளோ எத்தனை பேர் என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க பொலிட்டிக்கலா, எல்லாத்தையும் என்னால வந்து எதிர்த்து தாங்க முடியாது கிருஷ்ணா கிருபையினால அப்படின்னே பேசினார் சார், உங்க மேடையிலேயே பேசினார். இப்போ அந்த பகவத்கீதை நம்ம எவ்வளவு காப்பாத்துறோங்கிறது சின்ன வயசுல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாதான் நம்ம சமுதாயம் அடுத்து நல்ல முன்னேறும். நல்லபடியா இருக்கலாம். நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்தி பாதையை அவங்களுக்கு வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியே ஆகணும். பட் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணாம அவங்க போக்குல போய் இது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இதான் ஒரு வாழ்க்கை, இதுதான் சரியான வாழ்க்கை அப்படிங்கிற அதே ஒரு மாதிரி ஆப்ஷன் மாதாஜி, இருக்குங்கிறத அவங்களுக்கு கொடுக்கணும். அதான் இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டுமா மாதாஜி? டைம் ஆகுதா? கொஞ்சம் டைம் ஆகுது மாதாஜி. சரிங்க மாதாஜி, ஓகே, இன்னொரு சொல்லுங்க நாளைக்கு பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைங்க மாதாஜி, காலேஜ்ல வந்து இந்த ஓத் எடுப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் ஆன உடனே அவங்கள எல்லாம் கூப்பிட்டு உறுதிமொழி எடுப்பாங்க மாதாஜி. உறுதிமொழி எடுக்கல என்ன ஆகி போச்சுன்னா, இது காலேஜ் கைட்லைன்ஸ் படி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி சான்ஸ்கிரிட்ல இருந்ததை நாங்க இங்கிலீஷ் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. கேக்குதுங்களா மாதாஜி? அந்த சான்ஸ்கிரிட் வெர்ஷனை இங்கிலீஷ் வெர்ஷனா போட்டு பார்த்தாச்சு, as per ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதாஜி. இதுல வந்து அதோட பேக்ரவுண்ட் வேற ஒரு மினிஸ்ட்ரியல் பேக்ரவுண்ட் மாதாஜி. அவங்க நோட் பண்ணி இவங்க வந்து சான்ஸ்கிரிட்ட எடுத்திருக்காங்க, நாங்கெல்லாம் அந்த மாதிரி எடுத்தது இல்ல அப்படின்னு சொல்லி பிரஸ்ல ரிலீஸ் பண்ணி பெரிய இஷ்யூ ஆகி டீனை சஸ்பெண்ட் பண்ணி அடுத்து வந்து என்னை வந்து எனக்கு எல்லாம் இன்சார்ஜ கொடுத்து என்னைய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கி என்கொயரி எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 என்கொயரி மாதாஜி. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ல எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பாலபத்ரா பிரபு தான் போன் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாரு. இந்த சூழ்நிலைய எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு நல்ல மனசு தைரியத்தை அந்த பகவான் கொடுக்கட்டும், நாங்க உங்களுக்காக பிரேயர் பண்றோம். லைஃப்ல எனக்கு கஷ்டம் எதுனா அது ஒண்ணுதான் மாதாஜி கஷ்டம், அவ்வளவு சஃபர் ஆயிருக்கேன். அந்த மாதிரி எப்படி ட்விஸ்ட் பண்றாங்க பொலிட்டிஷியன்ஸ். வந்தது பார்த்து தப்பு செய்யாத என்னைய செய்ய வச்சேன்னு சொல்லி தனியா வச்சு ஃபோர்ஸ் பண்றாங்க மாதாஜி. அப்ப எப்படி இருக்கும் மாதாஜி? சிங்கிள் லேடி ஃபேஸ் பண்ணேன் மாதாஜி. வித் ஆல் இதெல்லாம் அப்பா இதனால இந்த நினைச்சு கூட பார்க்க முடியல. கிருஷ்ணா எவ்வளவு டஃபஸ்ட் டைம் கொடுத்தா கூட அவர் நம்மள கைவிட மாட்டார். அது வந்து ஐ அம் த ரோல் மாடல். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. அதை ஷேர் பண்ணணும். இதுல என்ன விசேஷம், எல்லாரும் வருத்தப்படுறாங்களே, பக்தர்களுடைய சங்கம் இருக்கே அது வந்து எப்படி எல்லாம் நம்மள காப்பாத்துது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து மத்த யாராவது இருந்தாங்கன்னா இப்போ ஏத்தி விடுறவங்க இருப்பாங்க, உனக்கு போய் இப்படி ஆச்சா அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து இன்னும் உடஞ்சு போயிடுவோம். நீ எப்பேற்பட்டாலும் ஒண்ணு மாதாஜி எல்லாரும் சொன்னாங்க இல்லாம நமக்கு ரைட் எல்லாரும் கடைசியில் என்ன தெரியுமா சொன்னாங்க மாதாஜி? நீங்க வந்து சிங்கிள் லேடியா ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஆனா உங்க முகத்துல எந்த சலனமும் இல்லாம எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸ வெளியில காட்டிக்காம ஹேண்டில் பண்ணீங்க, பிரஷர் சுகர் எதுவுமே இல்ல உங்களுக்கு அப்படின்னாங்க. எல்லாரும் அப்ரிஷியேட்டட். இது ஒண்ணுதான் சொன்னேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிருஷ்ணா தான். நான் கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கேன், நீங்களும் இருங்க, நீங்களும் இந்த மாதிரி இருப்பீங்க, முகத்துல எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் மாதாஜி. ஆனா இந்த சங்கத்துல யாருமே வருத்தப்பட வேணாம், வருத்தத்தை வந்து ஒரு இதா எடுத்துக்க வேணாம் யாருமே, சரணடைஞ்சிட்டாலே போதும். சூப்பர் சூப்பர் மாதாஜி, தேங்க்யூ. அதுதான் மாதாஜி நான் ஷேர் பண்ணேன். எல்லாருக்கும் நிறைய இன்னைக்கு வந்து ஒரு பூஸ்ட் சொல்லணும்னு
தேங்க்யூ மாதாஜி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி, ஷேர் பண்ண தேங்க்யூ விட்டதுக்கு. தேங்க்யூ ஆமா தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, ஹரே நீங்க கிருஷ்ணா. பகவான முன்னிலையில வச்சு நீங்க எதுவும் பண்றீங்களா, அதனால உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அதேதான் மாதாஜி. ஹரே ஓகே, கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வாஞ்சா கல்பத்ருஷ்ய கிருபா சிந்துभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो अनंत नमः। कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय, जय अनंत जय कोटि वैष्णव वृंद की हरे जय। कृष्ण हरे जय कृष्णा। हरे थैंक यू Thank you. माताजी। हरे कृष्ण, हरे Thank you. कृष्ण। माता जी, हरे कृष्ण Hare माता जी। Krishna, Hare Krishna. हरे कृष्ण माताजी।